வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக இப்போதைக்கு நம்மளுக்கு பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க. யூபிஎஸ்சி அந்த 3 பேர் கொண்ட பட்டியலை தமிழகத்திற்கு அனுப்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டிஜிபியை நியமிக்காமல் இவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறதா இருக்குதா சொல்கிறாங்க. சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியான செய்தி வந்திருக்கு சார் இன்னைக்கு. அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க. நான் இதைத்தானே தொடக்கத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன். காலமாக இருந்த ஒரு நடைமுறையை 2-3 அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றுவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஆட்சி? அவங்க திருமதி சசிகலா சரியாக சுட்டி காட்டியிருந்தார். பொறுப்பு டிஜிபியை போட்டிருப்பது இந்த கரூர் சிக்கலுக்கு ஒரு வகையில் காரணம் என்பது அவர் ஒருத்தர் தான் சரியாக சுட்டி காட்டியிருந்தார். எதுக்கு பொறுப்பு டிஜிபியை போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நேற்று நிகழ்ச்சியிலே விவாதித்தேன். அந்த செய்தி விளம்பரத்துறையிடமிருந்து உள்துறை செயலாளர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. உள்துறை செயலாளர் இருக்கார், டிஜிபி திரு வெங்கட்ராமன் இருக்கிறார். உள்துறை செயலாளரும் டிஜிபி வெங்கட்ராமனும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முழுசாக பேசலை. பார்த்தீங்களா? ஏன் சார் பேசலை? எந்த அதிகாரி பேசுகிறாங்களோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே இவங்க 2 பேரும் சொல்லிட்டு போயிடலாம்ல சார்? சொல்லலாம்ல. இவங்க தானே பேசணும். காவல்துறையோட தலைமை இயக்குனர் யார்? ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் யார்? இப்போதைக்கு திரு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள். தலை இருக்கும்போது வால் ஆடலாமா? வால் ஆடுவதற்காக தான் தலையை டம்மியாக வச்சுருக்காங்க. இப்போ கேட்டிங்களே நீங்கள், என்ன சார் உச்சநீதிமன்றத்தை நாட போகிறாங்களான்னு? வால் ஆடுறதுக்கு தான். வால் தலையை ஆட்டு வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணது. அவர் பழனிசாமி சரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறாருங்க, விசாரணை அதிகாரியாக ஒரு டிஎஸ்பியை போட்டிருக்கீங்க. அவருக்கு மேலே இருக்கிற கூடுதல் டிஜிபி இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் நடந்தது அப்படின்றத பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லிட்டாருன்னா, தன்னோட உயரதிகாரி சொன்னதை மீறி எப்படி அந்த டிஎஸ்பி விசாரணையை நடத்துவார் என்று ஒரு சரியான கேள்வியை தருமபுரி கூட்டத்தில் எழுப்பினார். இது கரெக்டாக இல்லையா? கொடுத்துக்க முடியுமா அந்த டிஎஸ்பி? இல்லைங்க, கரண்ட்டு கட் பண்ணாங்க, உள்ள லத்தி சார்ஜ் நடந்துச்சுன்னு அந்த டிஎஸ்பி கொடுப்பாரா? ஏன்னா அந்த லத்தி சார்ஜ் பண்ணதே அந்த டிஎஸ்பி தான். இதை கொடுப்பாரா? அப்படியே கொடுத்தாலும் விட்டுருவாரா? எப்படிப்பட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள் என்றால், அந்த பாஸ்போர்ட் வழக்கில் சட்டபூர்வமாக விசாரணை நடத்திய ஆய்வாளரை தொலைபேசியில் அழைத்து, எத்தனை வருஷம் நீ சர்வீஸில் இருப்ப, விசாரிக்கிறியா? எது சட்டபூர்வமாக விசாரணை செஞ்சதுக்கு? சிவகுமார்னா இந்த ஏசி டிஎஸ்பி மேலூராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த சிவகுமாரை விசாரிக்கிறதுக்கு சம்மன் அனுப்புனதுக்கு தொலைபேசியில் அருட்தந்தை அழைத்து, நான் ஈஸ்வரமூர்த்தி உன்னை காப்பாற்றுவார்னு நினச்சிட்ருக்கியா? சர்வீஸில் இருக்க மாட்டேன், தொலைச்சிருவேன். யாரை கேட்டு சம்மன் கொடுத்தேன்? இன்றைக்கி அந்த மேலூர் டிஎஸ்பி மேலே 3 வழக்கில் சார்ஜ் ஷீட்டு. இதையெல்லாம் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்காத ஒரு அதிகாரி, பொம்மை அதிகாரி வேண்டும். என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நீங்கள் இதை பார்க்கணும். அந்த மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தான் எல்லாத்துலேயும் இலங்கையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியர்கள், நானே விசாரித்தேன், சரிபார்த்தேன், மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்குது, அவர் தமிழர், இந்தியர் என்று சான்றளித்து எங்கே போனானே தெரில பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு. இது எவ்வளோ பெரிய குற்றம்? ராத்திரி 11 மணிக்கு லாகின் பண்ணி எதுக்கு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நீ? அப்படின்னாப்போ அவசரம். சரி, கொடு சர்டிஃபிகேட்டு. நம்ம போனோன்னா நைட்டு 10 மணிக்கு போயிட்டு, சார் எனக்கு இந்த மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு என்ஓசி வேணும் சார்னு கேட்டால் கொடுப்பாங்களா? 6 மணிக்கு மேலேயே போக முடியாது சார். ஐயா வெளில போயிருக்காரு, நாளைக்கு வா. நீ ஏன் நைட்டு 11 மணிக்கு ஏன் லாகின் பண்ணுற? அந்த டாங்கிள் வாங்கிட்டே எப்படி வந்துச்சு? அதாவது அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அதுதான் இந்த கொடுக்கணும். வாங்கிட்டு எப்படி வந்துச்சு? அப்போ யாரோ ஒரு அதிகாரி உன்னை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அதிகாரி ஆத்தரைஸ் பண்ணாமல் நீ யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு நீ வெரிஃபை பண்ணாமல் எப்படி நீ இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்ட்டு நீ எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த? ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்த? இப்படி 120 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பேரும் வெளிநாட்டுக்கிறேன். எங்கே இருக்கானே தெரில. ஒரு ஆள் தான் இங்கேருந்து இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு இலங்கைக்கு போய் இலங்கையில் எம்பி ஆகி திருப்பி வரும்போது கொச்சி ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்கார், புழலில். அப்போ இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குல்ல. அப்போ அந்த சிவகுமார் மீது 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிவகுமாரை சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? சார்ஜ் ஷீட்டட். இப்போ ராத்தோரோ சீமா அகர்வாலோ வந்தார்கள் என்றால், இவன் இன்னும் சர்வீஸில் இருக்கான். மேலூரில் வர 2 கோடி வீடு கட்டியிருக்கான் போல இருக்கு. இவன் சர்வீஸில் இருக்கான், இன்னும் சஸ்பெண்ட் பண்ணு.
ஒரு அதிகாரி காரை கொடுத்தாருன்றதுக்காக ஒரு கூடுதல் டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க 3 மாசமா. இலங்கையை சேர்ந்தவளுக்கு இந்தியர்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் ஒருத்தன். அவனை டவுன் டிஎஸ்பியை போட்டு வச்சுருப்பீங்களா? ராத்தோர் வந்தால் முதல்ல தூக்குவார் சிவகுமாரை. இதனால் தான் ராத்தோர் வரக்கூடாது என்கிறார்கள். இவர் நமக்கு என்ன வந்துச்சு, நீயே பேசிக்கப்பா. நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொம்மை முதல்வரை போல பொம்மை டிஜிபி என்று நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பொம்மை மரத்தானே உட்காந்துருந்தாரு. என்ன சொல்லணும்? யோ மூட்டு உட்காரு, நான் டிஜிபியா நீ டிஜிபியா உட்காரு. இன்னொன்று, ஃபஸ்ட்டு நீ எதுக்கு வர்ற ப்ரெஸ் மீட்டுக்கு? சரியா, நீ எதுக்கு வர்ற? ஹெச்ஓபிஎஃப் நான், ஹோம் செக்ரட்டரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, நான் போனால் போதும் மூட்டு உட்காரு, இதானே சொல்லணும். அவருக்கு இவர் துணையாக போகிறாரு. இதற்காகத்தான் இது. போய் திருச்சியில் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணுறது, கரூரில் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணுறது, செக்ரட்டரியேட்டில் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணுறது. அவர் ஒரு சரியான அதிகாரி வெங்கட்ராமன். சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. நீங்கள் அதை கவனிச்சிருந்தீங்கன்னான்னு தெரியல. இந்த நேரத்தில் இது மட்டும் தானே பேச முடியும். எந்திரிச்சு போனார்ல, அது ஒரு விமர்சனம் வச்சாங்க, எழுந்து சென்று விட்டார் அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் இது மட்டும் தான் பேச முடியும். ஏன்? விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது என்பதை நான் பேசுவது சரியாக இருக்காது. சரியா இருக்குமா? அப்போ எதுக்கு? ஆனால் அடுத்து வந்து அதிகாரிகள்லாம் விஜய் தான் காரணம்னு சொல்லி சொன்னாங்களே. அப்போ எதுக்கு ஜட்ஜுக்கு என்ன வேலை? கமிஷனருக்கு போட்டீங்க. இப்போது உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இப்படி ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை ஆணையத்தின் விசாரணை தொடங்கப்பட்டு அந்த நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சாட்சிகளை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இதுதான் நடந்தது என்று நீதிபதி முன் சாட்சியம் அளிக்காமல் பத்திரிகைகளில் பேட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த விசாரணை எப்படி நியாயமாக நடைபெறும், சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று செல்வதற்கு இது வசதியாக இருக்குமா இல்லையா? இந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அரசுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், கட்சிக்கு இல்லை, அரசுக்கு. அப்போ அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவு எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் நீதிமன்றம் அந்த முடிவை சரி என்று சொல்வது போல இந்த அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணி ப்ரெஸ்ஸில் இஷ்டத்துக்கு பேசுனா இந்த ப்ரெஸ் மீட்டையே கொண்டு போய் கோர்ட்டில் ஆதாரமாக சமர்ப்பிப்பாங்கன்னு என்பது வெங்கட்ராமனுக்கு தெரியும். அதுக்கு நாம காரணமாயிடக்கூடாது. இப்போ நீதிமன்றம் மிக சரியாக ஒரு கேள்வி எழுப்பியது. SM சுப்பிரமணியம் நீதிபதி அவர்கள் தலைமையிலான ஒரு அமர்வு, அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு குற்றவாளி தான் என்று இந்த அதிகாரி எப்படி சொன்னார்? கேட்டாரா? இதுபோல நீதிபதியின் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த அதிகாரி ஏன் இப்படி பேசினார், அந்த அதிகாரி ஏன் இப்படி பேசினார் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பாதா? இது வெங்கட்ராமனுக்கு தெரியும். அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்பதால் தான் அவர் அமைதியாக இருந்தார். ஒரு சீசன்டு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி சரியாக சொன்னார், இதுக்கு மேலே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் பேசுறது சரியாக இருக்காது, எதோடு நிறுத்திக்கிட்டாரு. நாங்கள் இவ்வளவு போலீஸை பாதுகாப்புக்கு போட்டிருந்தோம், அது அவரோட ரோல். நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே என்ன நடந்தது அதை விசாரிக்கிறதுக்கு ஜட்ஜோட வேலை, நான் பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செருப்பு வீசப்படவில்லை, கற்கள் வீசப்படவில்லை, பாட்டில் வீசப்படவில்லை, மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. அப்போ என்ன தான் நடந்துச்சு? விஜய் 41 பேரை கொண்டுட்டாரு. இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்காரு சார். அப்போ அவருடைய உயர் அதிகாரி வந்து இது போல் விஜய் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு பேசினா ஓகே, கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்ற மாதிரி தானே சார் விசாரணை போகும். அதுதாம்மா இவர் பழனிசாமி சுட்டி காட்டினாரு. தம்பி இப்படி விசாரி, இதான் விசாரணை அப்படின்றத பத்திரிகைகள் வாயிலாக டிஎஸ்பிக்கு தெரிவிக்கிறார். இதனால்தான் முழுமையான அல்லது ரெகுலர் டிஜிபி போடக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். புரியுதா? உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வந்துச்சுன்னா ரெகுலர் டிஜிபி இம்மீடியட்டாக அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் பண்ணல? அதை கிளாரிஃபிகேஷன் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க சார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சார், பிரகாஷ் சிங் கேஸில் உச்சநீதிமன்றம் தான் சொல்லி இருக்கு, இப்போ யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட் வந்துருச்சுன்னா அப்பாயிண்ட் தெம் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சார் கிளாரிஃபிகேஷன் இருக்கு? என்ன கிளாரிஃபிகேஷன்னா, சந்தீப் ராய் ராத்தோர் மீது ஊழல் புகார் விசாரணையில் இருக்கிறது, சீமா அகர்வால் மீது கொலை குற்றச்சாட்டு விசாரணையில் இருக்கிறது. விசாரணையிலலாம் இல்லை, உத்தேசிக்கிறோம் விசாரணையில் இருக்கிறதுன்னு இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு. ஏன்னாங்க சார், ஏற்கனவே சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்கள் அது எலக்ட்ரிசிட்டினால் ஏற்பட்ட விபத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது விசாரணையில் இருக்குன்னு இவங்க எப்படி சார் சொல்ல முடியும்? புதுசாக ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ வந்ததனால் நாங்கள் மீண்டும் விசாரணையை தொடங்குகிறோம். இந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்படவில்லை.
ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரு புலிட்சர் விருது வாங்கிய ஒரு பத்திரிகையாளரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசிய போது பல உண்மைகள் வெளியே வந்தன. அந்த உண்மைகள் என்ன என்பதை நாங்கள் இப்போது புதிய விசாரணையின் மூலமாக கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இவர்கள் பெயரை சேர்க்காதீர்கள் என்று நாங்கள் யூபிஎஸ்சியில் கடிதம் கொடுத்தால், நீ சொல்கிறதெல்லாம் ஒரு டுபாக் ஒரு காரணம் என்று யூபிஎஸ்சி இதை நிராகரித்து விட்டது. அந்த 2 பெயர்களையும் ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக இந்த பொம்மை டிஜிபி, மன்னிக்கவும், பொறுப்பு டிஜிபியின் பெயரை அந்த பட்டியலில் சேர்த்து நாங்கள் விரும்பும் பெட்ரோமாக்ஸ் லைட்டு அந்த பட்டியலில் இருப்பது போல ஒரு பட்டியலை அனுப்ப யூபிஎஸ்சிக்கு உத்தரவிடுங்கள் என்று போனால் இன்னொரு 3 மாதத்தை ஓட்டலாமா? அது வரைக்கும் வால் ஆடிக்கிட்டே இருக்கலாமா? அதற்கு தான் இந்த தாமதம். இப்படி ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது. என்னையா சிஎம் இவர் சொல்லு, ஊரே விவாதிக்குது. நம்ம சேனல் தான் பார்க்குறது இல்லை. சிஎம் இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு, படிக்க வேண்டியது தானே? இதை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. இந்த ஜெயிலில் இந்த போலீஸ் நியூஸ்லாம் கட் பண்ணிட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி முதலமைச்சருக்கு இதை மாதிரி முக்கியமான நியூஸ்லாம் கட் பண்ணிட்டு பேப்பர் கொடுக்குறாங்க போல். போலீஸ்கிட்ட ஒரே ஒரு தினமலர் தான் காப்பி இருக்கா? வேறு எங்கேயுமே தினமலர் கிடையாதா? தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கி படிக்க சொல்லுங்கள். அவர் வீட்டுக்கிட்டேருந்து போய் அப்படியே இந்த திரும்பினா மூப்பனார் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வரிசையாக நியூஸ் பேப்பர் கடை இருக்குது, வாங்கி படிக்க வேண்டியது தானே? இன்னொன்று, சிஎம் வீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் ஃப்ரீயாக போடுறாங்க, அதை எழுந்திரிச்சு படிக்கணும். இவர் வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தால் போதாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், எதுவுமே தெரியாத பொம்மை முதல்வருக்கு கீழே 8 கோடி மக்களோட தலையெழுத்து இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இந்த மாதிரி வாள்கள் ஆடிக்கொண்டிருக்குமா? பொறுப்பு டிஜிபி போட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குமா? சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இதுதான் ஆபத்து. சார், இதுக்கு நடுவுலங்க சார், திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்பாக ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். அது என்னது சார்? வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான அறிவிக்கை எங்கே? அந்த ஆணையத்தின் விசாரணை வரம்புகள் எங்கே? இது ஒரு முக்கியமான விவகாரம். இந்த அறிவிக்கை எங்கே என்று ஏன் எந்த அரசியல் கட்சியும் கேள்வி எழுப்பவில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதை நானும் இந்த ஏற்கனவே சொன்னேன். நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணணும். அதில் தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை ஒட்டி தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்றத நான் சொன்னேன். நார்மலாக எப்படி கமிஷன் ஆஃப் என்கொயரி நடக்கும்னா, அந்த ஜிஓ வரும், அந்த ஜிஓவை பேஸ் பண்ணி இந்த கமிஷனுக்குன்னு ஒரு ஆஃபீஸை அலாட் பண்ணுவாங்க. எங்கே அரசு கட்டிடம் காலியாக இருக்கிறதோ அந்த இடத்த அந்த கமிஷன் முடிகிறது வரைக்கும் அதுதான் ஆஃபீஸ்னு அலாட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆணையத்தோட முகவரியிலிருந்து செய்தித்தாள்களில் விளம்பரம் வரும். இதுதான் ஒரு கமிஷனோட பணி தொடங்குவதற்கான அறிகுறி. அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ண உடனே வந்துடும். இந்த மாதிரி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சோன்சோ தலைமையில் அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நேரிலோ தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிக்கை வெளியிடுவாங்க. அப்போது இந்த கரூரில் இருந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் தகவலை அனுப்பலாம். நீங்களும் நானும் கூட அனுப்பலாம். எனக்கு தெரியுங்க, நான் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன்னு அனுப்பலாம். அதன் பிறகு அதை ஆராய்ந்து கமிஷன் தேவைப்பட்ட அவர்களுக்கென்று ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி குழுவை அமைச்சிக்கலாம். அந்த குழு அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சம்மன் சர்வ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படி தான் விசாரணை நடக்கணும். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடுராத்திரி விசாரணை ஆணையம் போட்டு காலையில் ஜட்ஜு சென்னையிலேருந்து கிளம்பி மதியம் சாட்சிகள்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கப்பா என்ன நடந்துச்சு, கையை ஆட்டியிருக்கலாம், ஆட்டாமல் விட்டுட்டாரு. இப்படி ஒரு விசாரணையை நான் எங்கும் பார்த்ததில்லை. அந்த விசாரணை அமைக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது அது நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பது பற்றி அதிகாரிகள் துளியும் கவலை இல்லாமல் இப்படி பேசியது தமிழக வரலாற்றிலேயே நடந்ததில்லை. உங்களுக்கு தாமிரபரணியில் அந்த புதிய தமிழகத்தோட அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களின் போராட்டத்தில் 90களில் நடந்ததுலேருந்து நான் தொடர்ந்து இந்த விசாரணை ஆணையங்களை பார்த்துக்கிட்டு வர்றேன். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த விசாரணை ஆணையம் போட்டுட்டாங்கன்னா அதிகாரிகள் எங்கேயுமே பேச மாட்டாங்க. மற்றவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி நடந்துச்சு பாரு, அதை மூடுறதுக்கு தான் கமிஷன் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் அதிகாரிகள் பேச மாட்டாங்க. என்னென்னா இன்னும் சொல்ல போனால் கமிஷன் போடுறதோட நோக்கமே மூடி மறைக்கிறதுக்கு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இது பாரு கமிஷன் விசாரணை வரட்டும், அது வரைக்கும் பேசாது. உனக்கு ஏதாவது இதை பற்றி சொல்லணும்னா போய் கமிஷனில் போய் சொல்லு. ஸோ இதை மூடி கல்லை போடு இல்லை கமிஷனை போடுன்ட்டு அந்த காலத்தில் ஒரு சொலவடை உண்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க.
இப்போ நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்து முடித்து விட்டால் கமிஷன் என்னதான் ஏன் விசாரிக்க போகுது? நான் கேட்குறது, அந்த தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கே 5.5 கோடி ரூபாய் செலவாகியிருக்கு. அந்த இப்போ இதுக்கு எத்தனை கோடி ஆகப் போகிறது என்பது தெரியவில்லை. அந்த நிதியை எடுத்து 4 பள்ளிக்கூடத்தை சரி பண்ணலாம்ல. வெட்டி வேலை தானே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஜட்ஜி ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக எதுக்கு நீங்கள் இந்த மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க? எதுக்கு இப்படி வெட்டி செலவு பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் தான் விசாரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் விசாரிங்க. கமிஷன் எதுக்கு விசாரிக்கணும்? அப்போ கமிஷன் போட்டிங்கன்னா கம்முன்னு இருங்க. இன்னும் எந்தெந்த விசாரணையெல்லாம் நீங்கள் சபோட்டாஜ் பண்ணுறீங்க பாருங்கள். கமிஷன் விசாரணை சபோட்டாஜ் பண்ணுறீங்க, கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற விசாரணையை சபோட்டாஜ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னா எதுக்கு விசாரணை? நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க சார், பல முனைகளில் விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கு. ஆமாம், நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அமைச்சாங்களா? அந்த எதுவுமே விதிமுறைகளை இதுதான்மா ப்ரொசீஜரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளோ விரிவாக இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி பற்றி நான் சொல்கிறேன்னா, நான் 2008 முதலில் நான் கைது செய்யப்பட்டது ஒரு விசாரணை ஆணையத்தின் விசாரணையின் அடிப்படையில். அந்த விசாரணை ஆணையம் என்னை விசாரணைக்கு அழைத்தது. ஸோ கமிஷன் ஆஃப் என்கொயரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதோட ரூல்ஸ் என்னென்னு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டை முழுக்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், வரிக்கு வரி படித்திருக்கிறேன், அது தொடர்பான தீர்ப்புகளை படித்திருக்கிறேன். அதனால எனக்கு கமிஷன் ஆஃப் என்கொயரி, ஏன்னா நான் எங்கள் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விசாரணை ஆணையம் என்பதால் அந்த கமிஷனோட மூமெண்ட்ஸை ஒவ்வொரு இன்ச்சும் நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் எனக்கு தெரியும். இப்படி அதற்கு பிறகும் ஏராளமான கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னா எந்த கமிஷனும் இப்படி விசாரணை நடத்தணும் சார்? ஒரு கமிஷன் அமைச்சதுக்கப்புறம் ஜியோ வெளியில்லைன்னா அதை அமைக்கலன்னு எடுத்துக்கிற முடியுமா சார்? இன்றைக்கி ஜீவோ பழைய டேட்டு போட்டு இன்றைக்கி ஜீவோ போடுவாங்க. அது ஒரு விஷயம் இல்லை கவர்மெண்ட்டில். ஆனால் பொதுமக்களுக்கு அது தெரிய வேண்டும், பொதுவெளியில் அரசாணை இருக்க வேண்டும். அதாவது இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல்? வசதிக்கு தகுந்தால் போல் விசாரணை வரம்புகளை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஒருவேளை அரசாணை வெளியே வந்தால் அதை எடுத்துக்கொண்டு இந்த விசாரணை ஆணையத்திற்கு தடை விதியுங்கள் என்று நீதிமன்றம் செல்வதற்கு வழி இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஏன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண? எங்கள் இஷ்டம். அந்த ஆணவம் இந்த அரசின் 4.5 ஆண்டு கால நடவடிக்கைகளில் தெரிகிறது. ஒரு அலட்சியம். என்ன கண்டிப்பாக போடணுமா? என்ன வேகன்சி வந்துச்சுன்னா டிஜிபி கண்டிப்பாக போடணுமா? பொறுப்பு டிஜிபி போடுறான். என்ன உச்சநீதிமன்றம் சொன்னால் நான் கேட்கணுமா? அந்த தொனி இங்கே தெரிகிறது. அதனால தானே தலையை ஓரமாக வைத்துக்கொண்டு வாள்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு தவறு நடக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையத்தில் இவ்வளோ தவறு நடந்தா நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறது? ஒரே வழிதான் மாலதி. இது மாதிரி 100 பேசிக்கிட்டே இருக்கலாம். எதை எடுத்தாலும் மிஸ்டேக்கு, எதை எடுத்தாலும் தப்பு, எங்கே போய் முறையிடுறதுனே தெரியல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் விசாரணை முடிஞ்சிருச்சு. அதோட அதில் இன்வால்வ் ஆகிருக்க மற்றவனெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மாட்டினானா? அவர் பழனிசாமி 2-3 இடங்களில் பிரச்சார கூட்டத்தில் யாருன்ற அந்த சாரை நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி தான் இருக்கணும். ஆம்ஸ்டாங் கேஸ் எடுத்துக்கணுமா? அதில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பல உண்மைகள் தெரியும். அவரை சிபிஐ விசாரிப்பது மிக மிக அவசியம். செத்து போயிட்டனா எப்படி விசாரிப்பீங்க? விசாரிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அந்த சிகிச்சை ரேலா மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. அந்த ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த அதே ரேலா மருத்துவமனையில் எனக்கு மேல் சிகிச்சை செய்ய அனுமதி தாருங்கன்னு அவர் நீதிமன்றத்தை அணுகுனா, எங்கே பண்ணாலும் ரேலா ஹாஸ்பிட்டலில் மட்டும் பண்ணக்கூடாதுன்ட்டு சென்னை மாநகர காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ட்ரீட்மெண்ட்டு தானே, சுற்றி 50 போலீஸை போட்டுக்குங்க. இல்லை, இது என்ன மாதிரியான எதிர்ப்பு? அது அப்படித்தான் செத்து போகணும். அதுதான் அவங்களோட லாஜிக்கு. நாகேந்திரன் ஃபேமிலியோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அங்கே தான் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு. அந்த சிகிச்சையை செய்த அதே டாக்டர்களுக்கு இவரோட கண்டிஷன் நல்லா தெரியும், எளிதாக அவர்கள் சரி செய்ய வசதி இருக்கிறது. அதெல்லாம் முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாரு. சிறையில் நிலைமை மோசமாகி ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். உயிர் கஷ்டன்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே போகலாம், எதை எடுத்தாலும். சார், உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிருச்சு. ஏன் சார் இன்னும் சிபிஐ இந்த வழக்கு கையில் எடுக்கல? இன்னும் அந்த சிபிஐக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குப்பா. சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பின் நகலை உயர்நீதிமன்றத்திலேருந்து வாங்கி சென்னை சிபிஐ டெல்லிக்கு அனுப்புவார்கள். டெல்லி சிபிஐ இயக்குனர் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். அந்த உத்தரவு வந்ததும் இவர்கள் புதிதாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்வார்கள். பதிவு செய்து அந்த தருணத்திலிருந்து விசாரணை தொடங்கும். இதுக்கு ஒரு 10-15 நாட்கள் ஆகிவிடும். இதுதான் ப்ரொசீஜர். எடுத்துருவாங்க. சார், நேற்று இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக
நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார். அதை விசாரிக்கிறதுக்காக அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, டிஎஸ்பி அந்த டவுன் போலீஸ் தலைமையிலான அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு, அவங்களோட பவர் போயிடுமாங்க சார்? அந்த விசாரணை தான் அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றும் அந்த விசாரணையின் போதுதான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். என்னென்னப்பா கோர்ட்டு சொல்லியிருக்கு சார்? திரு விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கப்புறமா அஸ்ரா கார்க் தலைமையில் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீதிபதி அவர்களே சொல்கிறாரு சார், இந்த பிரச்சார வாகனம் மோதி விபத்து ஏற்பட்ட மாதிரி வீடியோக்களை பார்த்தேன். ஸோ ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடலை அப்படின்னு கேட்குறாரு. விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? இதை நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கருணை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் விஜய் மேலே. ஒன்று ஒன்றாக பார்ப்போம். அதற்கு முன்பு வழக்கின் பின்னணி அண்ட் அந்த நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலான அந்த ஒரு நபர் நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கலாமா என்பதை பற்றி ஆராய்ந்துவிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் திரு தண்டபாணி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்குகளை விசாரித்தது. இன்னொரு விஷயத்தை தொடக்கத்திலே சொல்லிட விரும்புகிறேன். இது விடுமுறை கால அமர்வு. நேற்று ஒரு நாள் தான் ஹீரிங்கு. இந்த விடுமுறை கால அமர்வு ஏன் விடுமுறை கால அமர்வுனா, ஆயுத பூஜைக்கு வரிசையாக லீவு. அந்த நேரத்தில் லிட்டிகன்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கோர்ட்டு ஒரு நாள் ஸ்பெஷல் சிட்டிங்கே போடுறாங்க. ஸோ இது ஒரு விடுமுறை கால அமர்வு. இந்த விடுமுறை கால அமர்வு மதுரை கிளையிலையும் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பிரின்சிபல் பெஞ்ச்லேயும் இருக்குது. ஸோ இது கரூரில் நடந்தது என்றால் கரூர் தொடர்பான விவகாரங்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் விசாரிக்க வேண்டும். 7 மனுக்கள் விசாரிக்கப்பட்டன. ஓகேங்களா? நேற்று படித்தேன்ல அந்த பட்டியலில் 7 மனுக்கள் விசாரிக்கப்பட்டன. அதில் 3 மனுக்கள் சிபிஐ விசாரணை கோரிய மனு என்பதை நான் சொல்லியிருந்தேன். அது டிவிஷன் பெஞ்சு நீதிபதிகள் திரு தண்டபாணி மற்றும் திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு. அந்த மனுக்கள் அங்கே விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு வேல்முருகன் மற்றும் இன்னொரு நீதிபதி அடங்கிய அமர்வு சென்னை பிரின்சிபல் பெஞ்சில் டிவிஷன் பெஞ்சாக உட்கார்றாங்க. அப்படி உட்கார்கையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் திருமதி உமா அவர்கள் இந்த கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று முறையிடுகிறார். அப்போது இந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்றால், மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பான எல்லா வழக்குகளையும் விசாரிக்கிறது, நீங்கள் அங்கே சென்று முறையிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது சம்பவம் நடந்தது எங்கே? கரூர் தொடர்பான விவகாரங்கள் எங்கே வரணும்? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வர வேண்டும். இதனால் தான் மூத்த நீதிபதியான திரு வேல்முருகன் அவர்கள் டிவிஷன் பெஞ்சு அங்கே போய் மென்ஷன் பண்ணுங்க, நாங்கள் இதை விசாரிப்பது சரியாக இருக்காது. டிவிஷன் பெஞ்ச்னா அதிக பவர் வாய்ந்த பெஞ்சா? 2 ஜட்ஜுமா, 2 ஜட்ஜு, இது சிங்கிள் ஜட்ஜு. 2 ஜட்ஜுக்கு பவர் இருக்கா இல்லையா? சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு எங்கே போகிறோம்? டிவிஷன் பெஞ்சு. அப்போ டிவிஷன் பெஞ்சு அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, அங்கே இது பட்டியலிடப்பட்டு விட்டது. இங்கே இருக்கிற டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட போய் இதை முறையிடும் போது அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க, அங்கே போங்க என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஜஸ்டிஸ் மிஸ்டர் செந்தில்குமார் இதை விசாரிக்கலாமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் ஒரு 5-6 வருஷம் வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன். நிதிஷ்க்கு தெரியாது இல்லை? எனக்கு தெரியும் சார். தெரியுமா? வேலை பார்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் தெரியும். நம்ம ஏற்கனவே பேசணுங்க சார், இந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் சொல்லணும் சார், இதை மாதிரி இந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் விசாரிச்சுட்டு இருக்காங்க சார், திரு வேல்முருகன் தலைமையிலான டிவிஷன் பெஞ்சுக்கு வரும்போது அவர் இதை மாதிரி மாற்றிட்டாங்க சார் அப்படின்றத சொல்ல வேண்டிய கடமை அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இருக்குன்னு பார்த்தோம் சார். ஒன்று. இரண்டாவது, இந்த கிட்னி திருட்டு தொடர்பாகவே உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் என்பதை சொன்னவுடன் நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு அப்படியா, சரி, ஒத்தி வைக்கிறோம். அதே போல் டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரே நாளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலும் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி இதை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அங்கே ஃபைல் பண்ணியிருக்கேன்னு இங்கே ஏன் சொல்லலை, இல்லைனா இங்கே ஃபைல் பண்ணியிருக்கேன்னு அங்கே ஏன் சொல்லலை நீங்கள்? இது என்ன பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அரசு தரப்பு இதை நீதிபதிக்கு சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அங்கே போய் சொல்கிறீங்க,
டிஜிபி விவகாரம் நடக்கும்போது அஜ்மல் கான் அன்றைக்கி சொன்னாரா? சார் அங்கே ஆர்டர் போட்டாங்க சார், என்னையா அப்போதுக்கு நீங்கள் விசாரிக்காதீங்க சொன்னாரா? அப்போ இங்கே என்ன சொல்லணும் நீங்கள்? மதுரை பெஞ்சில் நடந்துக்கிருக்குங்க 7 பெட்டிஷன் அங்கே இருக்குது சார். 1, இங்கே டிவிஷன் பெஞ்சில் இது மாதிரி ஒரு வழக்கு வந்தப்போ அவங்க மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார். 2, இதை சொல்லணுமா வேணாமா? லீட் எடுத்து கொடுக்குறீங்க. ஜின்னாவே போய் அப்பியர் ஆகுறாரு. அவர் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், அவர் தான் ஹெட்டு. சொல்லணுமா வேணாமா? அடுத்து ஒரு அப்பாட்டகர் ரவீந்திரன் அங்கேயும் ஆஜரானார். சொல்லணுமா வேணாமா? ரவீந்திரன் கடந்த முறை டிஜிபி வழக்கு வந்தபோது அங்கே சொன்னார்ல, சார் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, அங்கே வந்திருக்கு சொன்னீங்களா? இங்கே மட்டும் ஏன் சார் அமைதியாக இருந்து லீட் எடுத்து கொடுக்குறீங்க? இப்போது ஒன்றொன்றாக வருவோம். திருமதி உமா ஆனந்தன் ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெஞ்சில் மென்ஷன் பண்ணும்போது என்ன ப்ரேயர்? அதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், ரைட்டா? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ஸில் 1 காம்பன்சேஷனை ரைஸ் பண்ணணும், இன்னொன்று யாருக்குமே பிரச்சாரத்துக்கு இனிமேல் அனுமதியை கொடுக்கக்கூடாது, விதிமுறைகளை உருவாக்குற வரைக்கும் கொடுக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை வேணும். இது மாதிரி 7 பெட்டிஷன். கரெக்டாக நான் என்னென்ன பெட்டிஷன்றது நேற்றே சொல்லிட்டேன். அந்த நீதிமன்றங்கள் தானே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டும். நீதிபதி திரு செந்தில்குமார் அமர்வு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு. அந்த வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷின் வழக்கறிஞர் யார் என்றால் திமுக வழக்கறிஞர் திரு சங்கரன், மூத்த வழக்கறிஞர். இங்கே இந்த கவர்மெண்ட்டில் அடிஷ்னல் ஜிபியாவானுமோ இருந்தார், அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைவேட் ப்ராக்டிஸ் போயிட்டார். ஏதோ பஞ்சாயத்து இதில் போயிட்டார். அவர் டிஎம்கே வக்கீல், எனக்கு 2007 தெரியும், டிஎம்கே வக்கீல். நான் ஏற்கனவே சொன்னேன், கோர்ட்டில் எத்தனை பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன்னா ஃபைல் பண்ணுறாங்க. ஒன்று ஜட்ஜு சொல்லணும், அவர் டிவிஷன் பெஞ்சு சொல்லிடுச்சாங்க, டிவிஷன் பெஞ்ச் இது முடிவெடுத்த பிறகு நான் இதை விசாரித்தா நல்லா இருக்காதுங்கன்னு அவர் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒரு அப்பாட்டகர் ரவீந்திரனுக்கு தெரியாதா? எல்லா மற்ற கேஸ்லாம் போய் சொல்கிறீங்க, லார்ட்ஷிப்ஸ் ஆல்ரெடி மதுரை பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் ஹஸ் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர் சொல்லணுமா இல்லையா? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அரசு தரப்போட நோக்கம் என்ன? நீங்கள் சொல்ல முடியாது, இல்லை அது நீங்கள் சொன்னால் எடுபடாது. நீங்கள் நீதிமன்றத்தின் முன்பு இல்லாததையும் பொல்லாததையும் குற்றமாக சுமத்தி நீதிமன்றத்தின் வாயிலிருந்து கருத்துக்களை வரவைத்து அதன் மூலம் விஜயை மக்கள் மன்றத்தில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசு தரப்பின் நோக்கம், திமுகவின் நோக்கம். இதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கட்டம் கட்டுறாங்க எல்லா சைடில் இருந்துன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த கேஸ் ஃபைல் ஆனப்போ அது நடக்கிறதா? அடுத்தது நீதிபதியோட கருத்துகளுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நேயர்களும் தெரிஞ்சுக்கணும். நீதிபதிகள் நீதிமன்ற விசாரணையின் போது சொல்லும் கருத்துக்கள் சட்டபூர்வமானது அல்ல. அது வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. அப்போ இது போல சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுக்கான என்ன வேல்யூன்னு கேட்டால் அன்றைய தலைப்பு செய்தி. ஸோ என்ன வேணாலும் பேசலாம், ஜட்ஜஸ்க்கு முழு உரிமை இருக்குது, என்ன கருத்துக்களை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லலாம். ஆனால் அது ஆர்டரா மாறுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அது கேள்விக்குறி, பெரும்பாலும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அது ஒன்று. இன்னொன்று அதை விட முக்கியம், நீங்கள் ஒருவர் மீது கருத்து சொல்லும்போது அவர் இந்த நீதிமன்றத்தின் முன்பு இருக்க வேண்டும். நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லும்போது விஜய் தரப்பு வழக்கறிஞரை வைத்து கொண்டு அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டும். விஜய் தரப்பு வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் மதுரையில் ஆன்டிசிபேட்டரி பெயிலெல்லாம் ஒரு சீனியர் கவுன்சில் ராகவச்சாரி அப்பியர் ஆகி ரெப்ரசன்ட் பண்ணார், புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும். அவர் மதுரை பெஞ்சில் இருந்ததுனால அவர் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, இதுலேயும் ஆதவ் அர்ஜுன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்ற மனுவிலும் தாவேக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இந்த மனுவிலும் அவர்கள் தாவேக தரப்பை மனுதாரர்களாக சேர்த்திருந்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. நேற்று அவர்கள் தரப்பில் யாரும் பேசவில்லை. மீடியாவில் ரிப்போர்ட்டான நியூஸை வச்சு பார்க்கும்போது டிவிகே வாஸ் நாட் ரெப்ரசன்டட் பிஃபோர் தி கோர்ட். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்ற கருத்தை நீதிபதி சொல்லி இருப்பது நியாயமற்றது. ஒரு கருத்தை சொல்கிறீங்க, அந்த நீங்கள் சொல்கிற கருத்துனால நான் பாதிக்கப்படுறேன், அப்போ என்னோட தரப்பு வழக்கறிஞர் அங்கே இருந்திருந்தானா சார் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. மைலாட், எதை வைத்து நீங்கள் தலைமை பண்பு இல்லை என்று சொல்கிறீர்கள்? அப்படி பார்த்தால் எந்த அரசியல் தலைவருக்கு இங்கு தலைமை பண்பு இருக்கிறது என்று விஜய் தரப்பு வழக்கறிஞர் பேசியிருப்பார். அதாவது விஜய் தரப்பு வாதங்களை அவர் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஆமாம், அதுக்கான உரிமை திரு விஜய்க்கு இருக்குல்ல. நான் தான் விஜய் தரப்பு வழக்கறிஞர், இவர் ஜஸ்டிஸு இது போன்ற அப்சர்வேஷனை சொல்கிறாரு. அவர் சொல்லி முடித்த உடனே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அதாவது திரு நீதிபதி அவர்கள் இது மனிதரால் உருவாக்கப்பட்ட டிசாஸ்டர், விட்டு ஓடிய விஜய் மற்றும் நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா ஒருவேளை அவங்களோட லாயர் அங்கே இருந்தால் ஏதாவது சொல்லியிருக்கலாம், நாங்கள் விட்டு ஓடவில்லை,
இறப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தகவல் தெரிந்ததும் நாங்கள் அங்கே வருகிறோம் என்று சொன்னபோது எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் கலெக்டர் தங்கவேல் ஆகிய இருவரும் நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றால் இன்னும் நிலைமை மோசமாகும், வராதீர்கள் என்று சொன்னார்கள். எங்கள் தலைவர் சென்னைக்கு போய்விட்டார், நாங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் கரூர் மாவட்ட எல்லைக்கு வெளியே காத்திருந்தோம், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, காத்திருந்தோம், எங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை. அப்படி இருக்கும்போது விட்டு விட்டு ஓடிவிட்டீர்கள் என்று இந்த நீதிமன்றம் சொல்வது உண்மைக்கு மாறானது. சொல்லியிருந்தால் அதை பதிவு செஞ்சுருக்கணும்ல. அப்படி அவங்க தரப்பு அவங்களுக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அரசு தரப்பு பொய்யை தான் சொல்லும். நீதி வழங்குறப்பயே ஒரு தரப்பை மட்டும் விசாரிச்சுட்டு எப்படி சார் நீதி வழங்க முடியும்? 2 தரப்பு விசாரிச்சா தான் நீதி விசாரிச்சுட்டு தான் நீதி வழங்கணும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், ஆர்டர்ஸ் போடுறீங்க ரைட்டு, பட் இந்த ரிமார்க்ஸ் என்ன மாதிரியான டேமேஜை ஏற்படுத்துது? ஒரு நீதிமன்றமும் நீதிபதியும் எதை பார்க்க வேண்டும்? உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வழக்கு என்ன? விஜயை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். அதை நீங்கள் விசாரிக்கிறதுக்கே உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு, இந்த எஃப்ஐஆரை தானே சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் தானே விஜய் குற்றவாளியாக சேர்க்கணுன்ட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் குற்றவாளியாக விஜயை சேர்க்கணுமா வேணாமான்றத 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கே விசாரித்து கொண்டிருக்கும் போது சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரிக்க முடியும்? எப்படி இதை விசாரிக்க முடியும்? ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருது? ஒன்று. ரெண்டாவது, கரூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லையே. ஒருவேளை அப்போ பிரேயர் நீதியரசர் செந்தில் முன்னாடி வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லுவாங்க. மதுரை கிளையில் வழக்கு நிலுவையில் இல்லாவிட்டாலும் நீங்கள் விசாரிக்க கூடாது. சம்பவம் எங்க நடந்திருக்கு? கரூர். எஃப்ஐஆர் எங்கே போட்டிருக்கு? கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனு. கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் போட்ட எஃப்ஐஆரை நான் எப்படிங்க விசாரிக்கிறது? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சென்று முறையிடுங்கள். நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் முன்பு உமா ஆனந்தனின் சார்பாக அவரது வழக்கறிஞர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்கள் முறையிடுகிறார். முறையிடும் போது நீதிபதி என்ன சொல்கிறார்? போய் மதுரை டிவிஷன் பெஞ்சில் போய் மதுரை கிளை இன்று இதை விசாரிக்கிறது, நீங்கள் அங்கே முறையிடுங்கள். அங்கே ஒரு உத்தரவு, இங்கே ஒரு உத்தரவு பிறப்பித்தால் எதை பின்பற்றுவது? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிய அந்த மனுக்களின் மீது தீர்ப்பளித்த நீதிபதிகள் இப்போதுதான் வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கிறது, விசாரணை சரிவர நடைபெறவில்லை என்றால் தலையிடலாம், இப்போது ஏன் தலையிட வேண்டும்? அப்படி இருக்கும்போது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது விஜயை வழக்கில் குற்றவாளிகளாக சேருங்கள் என்பதுதான். மனுதாரரே சிறப்பு புலனாய்வு குழுவை அமையுங்கள் என்று கோரவில்லை. ஒரு பிரேயரே இல்லாத போது நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அந்த குழுவிலே அஸ்ரா கர்கை போட்டு ஷியாமலா தேவி உள்ளிட்ட 2-3 எஸ்பிகளையும் போட்டு வழக்கின் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்போதுதான் விசாரணை தொடங்கி இருக்கிறது, நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று முடிவெடுக்கும் போது ஒரு நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறது என்றால் அப்போது அந்த விசாரணை சரியாக நடைபெறவில்லையா? நடைபெறவில்லை என்பதை ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு முடிவெடுத்திருந்தாலும் விசாரணை தொடக்கத்தில் இருக்கிறது, நாங்கள் தலையிட மாட்டோம் என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எடுத்த முடிவுக்கு மாறாக சிங்கிள் ஜட்ஜி எப்படி முடிவெடுக்க முடியும்? இப்போது இது எப்படி நிற்கும்? இதே எஃப்ஐஆரை வச்சு தானே மதுரை பெஞ்சு அத்தனை வழக்குகளை விசாரிச்சுது. அதே எஃப்ஐஆரை நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா வாட் இஸ் தி வேலிடிட்டி ஆஃப் தி டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர்? இரண்டாவது, விஜயோட பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருந்த போது பைக்கில் விழுற காட்சிகள் சமூக ஊடகங்களில் வந்திருக்கின்றன. அதற்கு ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் பதிவு செய்யவில்லை? விஜயின் பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு புலனாய்வு அதிகாரி எடுக்க வேண்டியது. ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டுமா இல்லையா என்பது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோட எக்ஸ்க்ளூசிவ் டொமைன். அந்த டொமைனுக்குள்ளே கோர்ட்டு நுழைஞ்சதாக தான் நான் பார்க்கிறேன். வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலைன்னா, வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரி தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த பிரச்சார வாகனத்தையே நீங்கள் பறிமுதல் செய்யணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டால் வழக்கை புலனாய்வு செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் நோக்கமா, அல்லது விஜயின் பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் நோக்கமா என்ற கேள்விகள் எழும் இல்லையா? ஐஓ முடிவு பண்ணிட்டோம், இந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணிட்டோம். ஏன் சீஸ் பண்ணோம்? இந்த வெஹிக்கிளை ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த சேதத்திற்குள்ளான
அந்த வாகனத்தின் உரிமையாளர் புகார் அளித்திருக்கிறார். இங்கே புகார் எங்கே இருக்கிறது? சார் ஒருவேளை உங்கள் விசாரணை நடத்தி குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் அவர் பறிமுதல் செய்யலைன்னா அப்போ சொல்லலாம். அவருக்குன்னு ரோல், ஒவ்வொருத்தருக்குற ரோல் என்னென்ன, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கான்செப்ட். அவங்களுக்கு என்ன ரோல்ன்றது பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தரோட பவரில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறது. சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீதியரசர் வேல்முருகன் ஏடிஜிபி ஜெயராமனை கைது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ஜஸ்டிஸ் மன்மோகன் இப்படியான அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதே அப்படின்னாரு. அதே வழியில தான் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யும் உரிமை அதிகாரம் நீதியரசருக்கு இல்லை. அந்த முடிவை அவர்கள் தான் எடுக்கணும். அதுல சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜஸ்டிஸ் வேல்முருகன் அரெஸ்ட்மென்ட் ஆர்டர் போட்டாரு. இவர் ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார். ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்பதை யாராவது உங்ககிட்ட வந்து ப்ளீடு பண்ணணும். இப்போ அந்த மனுதாரர் தரப்புலையோ, மனுதாரர் தரப்புன்னு கூட சொல்ல முடியாது, அந்த விஜயின் பிரச்சார வாகனத்தில் விபத்து நடந்ததல்லவா, அந்த விபத்துக்குள்ளான ஒரு பையன் பைக் ஓட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அந்த பைக் ஓட்டிகிட்டு இருக்கிற பையன் வந்து பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வண்டியை சீஸ் பண்ணல, எஃப்ஐஆர் போடல என்று கேள்வி எழுப்பினால் ஏன் நீங்கள் பறிமுதல் செய்யவில்லை என்று எழுப்பலாம். காட்சி ஊடகங்களில் வந்த ஒரு காட்சியை எடுத்துட்டு ஏன் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை? எதை ரெண்டையும் ஒப்பிடுறீங்க? 41 பேர் செத்ததுக்கு நீங்கள் தானாக முன் வந்து எஃப்ஐஆர் போட்டீங்க. இந்த பைக் விபத்து நடந்திருக்கு, அந்த பைக் விபத்தில் 2 பேர் செத்து இருந்தாங்கன்னா இந்த கேள்வி நியாயமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, இறந்துருந்தாங்கன்னா போலீஸ் சும்மா விட்டுருக்குமா? அது போல் நடந்து ஏதாவது அந்த பசங்களுக்கு ஏதாவது அடிபட்டு செத்துட்டாங்கன்னு வச்சுக்க ஒரு வாதத்துக்கு, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது நடந்தும் அவர் கடந்து சென்று விட்டார்னோன்னா டெத் இல்லை. டெத்து தான் நியூஸ் மீடியாவில் ஊதி விட்டுருப்பாங்களே சார். பின்னாடி சுற்றி சுற்றி கேமரா வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்கப்பா. சரி, அங்கேயே அப்படியே சென்று விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அங்கே நிறுத்தியிருந்தார்னா என்ன ஆயிருந்திருக்கும்? பின்னாடி எத்தனை பேர் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க? இந்த வழக்கை ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறதுக்கே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை என்று தான் எனக்கு தெரிந்த சட்ட அறிவை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு டிவிஷன் பெஞ்சு கோட்டு மதுரைங்குது, மதுரையில் 7 கேஸை விசாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கணுன்ற அந்த வழக்கை எடுத்து நீங்கள் இதை ஏன் எஸ்ஐடிக்கு மாற்றுறீங்க? அதில் பிரேயரே இல்லை. சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு பிரேயரே இல்லை சார். இதே விஷயத்தை, இதே எஃப்ஐஆரை சிபிஐக்கு மாற்றணுன்ற வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரித்து கொண்டிருக்கிறது என்பதை ஏன் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் சொல்லல? குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா ஏன் சொல்லவில்லை? அங்க வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜரான திரு ஜின்னா, எங்களை நீங்க கேட்கவே மாட்டீங்க, இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க என்று சொன்னாரு. இங்கே ஏன் சொல்லவில்லை? நீங்க வழக்கறிஞர், அவங்களெல்லாம் வந்து ஆபீசர்ஸ் ஆஃப் தி கோர்ட்னு சொல்றாங்க, நீதிமன்றத்தின் அதிகாரிகள் என்று சொல்கிறார்கள். நீதி கிடைப்பதில் தான் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். திமுகவினரை போல அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் உங்களோட கடமை இல்லையா? இதைத்தான் இன்னைக்கு ஒரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்ரமணியம், இஸ் இட் நாட் யுவர் டியூட்டி டு இன்ஃபார்ம் தி கோர்ட்னு கேட்டாரு. உங்க கடமையா இல்லையா? அது எப்படி சார் தெரியாம இருக்கும்னு கேட்டாரு. இங்க ஃபைல் ஆகுது, எப்படி சார் உங்களுக்கு தெரியாம இருக்கும்? 2 நாள் முன்னாடி உங்களுக்கு காப்பி வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்குறேன், இது உங்களுக்கு இல்லை, ஊருக்கே தெரியுது, டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜட்ஜு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜட்ஜுக்கு அந்த ஆக்சஸ் இல்லைன்ட்டு நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியல, இதே ரவீந்திரன் தானே அங்கேயும் அப்பியர் ஆகுறாரு. அப்போ நான் இப்போதாங்க அப்பியர் ஆகிட்டு வரேன் நீங்கள் சொல்லணுமா வேணாமா? அப்போ நீங்கள் நீதிமன்றம் இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதை நீங்கள் தூண்டுகிறீர்களா? நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, சொல்லியிருந்தீங்கன்னா ஏன் ஜட்ஜு விசாரிக்க போகிறாரு? இப்போ எல்லாரும் சேர்ந்து விஜய் அரசியலை விட்டு ஓடணும், அதானே உங்கள் நோக்கம்? அதே போல் ஜட்ஜு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ரிமார்க்கு, விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடாது, மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இது லீகலாக ஏதாவது பெட்டிஷன் ப்ளீடிங்ஸ் வச்சுருந்தாங்களா? விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று ரிட் ஆஃப் டிக்ளரேஷன் உத்தரவிடணும்னு சொல்லிட்டு ப்ளீடிங்ஸ் ஏதாவது இருந்துச்சா? கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்கா? இந்த வழக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் அரசியலே செய்யக்கூடாது என்பதை திமுக அரசு உறுதி செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இப்போ நேற்று செய்தி ஊடகங்களில் அந்த வந்துச்சுல சார், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, அந்த பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சிங்கிள் பெஞ்ச் சொன்னதுதான். எஸ், இப்போ இந்த சிங்கிள் பெஞ்ச் வந்து எஸ்ஐடியை உருவாக்கிட்டாங்க, அதுக்கு இப்போ பவரே இல்லையாங்க சார்? அப்படி கிடையாது. நீதிமன்றத்தின் உத்தரவு தான். இப்போ இது ரெண்டில் நாங்கள் எதை எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பே உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும். இது எஸ்ஐடி ஃபார்ம்டு தான். மதுரையில் என்ன ஆர்டர் வந்துச்சு? ஆல் பெட்டிஷன்ஸ் ஃபார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிஸ்மிஸ்ட். அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அவங்க இந்த விசாரணை தொடரட்டும் தானே உத்தரவு போட்டிருக்காங்க. சிங்கிள் ஜட்ஜு எஸ்ஐடி விசாரணைன்னு போட்டிருக்காங்களே. அப்போ டிவிஷன் பெஞ்சின் படி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கணும், சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டர் படி எஸ்ஐடி விசாரிக்கணும்.
இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னாங்க சார் நீதியரசர் செந்தில்குமார், டவுன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எஸ்ஐடி கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது, இந்த விசாரணை தொடரட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை ஃபாலோ பண்ணுமா, சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஃபாலோ பண்ணுமா? யூ ஆர் ரைட், வெதர் தி எஸ்ஐடி ஃபார்ம்டு பை சிங்கிள் ஜட்ஜ் இஸ் வேலிட் ஆர் நாட். இந்த தெளிவை உச்சநீதிமன்றம் தான் பிறப்பிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் பாருங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஒரு மனு, இதை தான் ஜுடிஷியல் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க, ஒரு மனு, அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், பிரச்சார கூட்டங்கள் நடத்தும் போது விதிமுறைகளை வகுக்க வேண்டும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வகுக்க வேண்டும் என்று ஒரு பிரேயர். இந்த கரூர் சம்பவத்தை உதாரணமாக வச்சு இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிடுகிறது என்றால், இதே விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அந்த வழக்கில் நீங்கள் சென்று இணைந்து கொள்ளுங்கள். எந்த வழக்கு? தாவேக்கு அனுமதி கேட்டு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் முன்னாடி ஒரு பெஞ்ச் வந்துச்சு தெரியுமா? அப்போ ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் பெஞ்ச் சொல்லிச்சா, கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணுங்கள் எல்லா கட்சிகளுக்கும் என்று சொன்னதா? அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அது அங்கே நிலுவையில் இருக்கும், அது சிங்கிள் ஜட்ஜு, இவங்க அதை விசாரித்து ஆர்டர் போடலாம், எந்த தடையும் இல்லை. சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிற ஒரு விவகாரம் தொடர்பாக நாங்கள் விசாரணை நடத்தவே விரும்பவில்லை, நீங்கள் மீண்டும் அந்த சிங்கிள் ஜட்ஜை அணுகுங்க, நீங்கள் அந்த சிங்கிள் ஜட்ஜ் முன்பு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மனுவில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள். ஆனால் டிவிஷன் பெஞ்சில் பெண்டிங்காக இருக்கிற ஒரு விவகாரத்தில் சிங்கிள் ஜட்ஜ் உத்தரவு போடுறாரு. இது நீதிமன்ற விதிமுறைகளுக்கும் மரபுகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விதிமுறைகளுக்கும் எதிரானது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அரசு தரப்பே இப்போது உச்சநீதிமன்றத்தை அணுகியே தீர வேண்டும். இதில் எதை இப்போ ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர், கரூர் டவுன் டிஎஸ்பி, அவர் தான் ஐஓ, அவர் விசாரணை தொடருவாரா இல்லை சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் படி எஸ்ஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரா? வேணாங்க சார், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எஸ்ஐடி கிட்ட கொடுத்துட்டு ஜெராக்ஸை வச்சு டவுன் எஸ்பி விசாரிக்கட்டும் சார். கரெக்டு தான், ஒரே எஃப்ஐஆர் தானே, ஒரு எஃப்ஐஆர் எப்படி 2 டீம் விசாரிக்க முடியும்? சிங்கிள் பெஞ்சை காட்டியும் டிவிஷன் பெஞ்சு தான் சட்டப்படி வந்துட்டு பவரானது. அப்படி இருக்கப்ப சிங்கிள் பெஞ்சை விட்டு டிவிஷன் பெஞ்சு சொன்னது ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். 2 முரணான உத்தரவுகள் இருக்கும்போது எது சரி என்பதை ஒரு முடிவுக்கு எடுக்கணும் இல்லை, நீங்களா எப்படி இந்த முடிவு எடுப்பீங்க? ஆனால் டிவிஷன் பெஞ்சு அதிகாரம் அதிகம். ஆனால் அதற்கு பிறகு வந்த உத்தரவு அல்லவா இது, ஒரே நாளில் வந்த உத்தரவுகள். இதை உச்சநீதிமன்றம் தான் கிளாரிஃபை பண்ணணும். அந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து முன்னாடி உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு போட்டுருந்தாங்கன்னா டிவிஷன் பெஞ்சு தான் ஃபாலோ பண்ணணும். அப்படியும் கிடையாது, இது கிளாரிஃபிகேஷன் போகணும், வேறு ஜூரிஸ்டிக்ஷன். ஃபஸ்ட்டு அங்கே போனால் உச்சநீதிமன்றம், நான் புரிந்து கொள்ளும் வகையில் உச்சநீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றங்களை விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது என்ற கேள்வி எழுப்புவார்கள். இதே நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்பு திங்கட்கிழமை என்று நினைவு, சனிக்கிழமை நிகழ்ச்சி நடக்கிறது, சம்பவம் நடக்கிறது. திங்கட்கிழமை ஒரு மனு, இந்த தினேஷில் வேறு ஒரு மனு, விஜய் கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதியை கொடுக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு மனு விசாரணைக்கு வரும்போது இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணை என்று அறிவிக்கப்படுகிறது நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட நீதிமன்றத்தில். பிறகு இது புதிய வழக்கு அல்ல, விடுமுறை கால அமர்வில் புதிய வழக்குகளைத்தான் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால் 4:30 மணி ஹியரிங்கை கேன்சல் பண்ணுறேன் என்று அறிவிப்பு வெளிவருகிறது. அதற்கு பிறகுதான் வெள்ளிக்கிழமை விசாரணை. ஏற்கனவே இருக்கிற வழக்கை விசாரிக்க முடியாது, புதிய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக அறிவிப்பு வருகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்பான வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரிப்பது சரியாக இருக்காது என்று தானே நீதிமன்றம் முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஏன் எடுக்கவில்லை என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இன்னொன்று, இதில் முழுக்க இதில் தவறு அரசு வழக்கறிஞர்கள் திரு ஜின்னா மற்றும் திரு ரவீந்திரன் அவர்கள் மீது தான். ஏன்னா அவங்க வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் சார். ஒருவேளை வேண்டுமென்றே செய்தார்களோ? எனக்கு அது பற்றி தெரியவில்லை. வேண்டுமென்றே செய்தார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சார். ஏற்கனவே இது மாதிரியான விதிமீறல்கள் நடந்திருக்கு சார், நம்ம பார்த்துருக்கோம் சார். டிஜிபி நியமனம் தொடர்பாக சென்னையிலையும் நடக்குது, மதுரை ஹைகோர்ட்லேயும் நடக்குது. டைமிங் மிஸ் ஆகிட்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது இது வந்து எப்படி சார் தற்செயலாக நடந்திருக்க முடியும்? நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் 3 இடத்துல நடக்கட்டும், எது நம்மளுக்கு சாதகமா வருதோ அதை எடுத்து போன இப்ப இந்த வழக்கறிஞர்கள் நினைச்சாங்களா? அப்படிதான் நினைச்சிருக்காங்க, புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதிகாரிகள் விவகாரத்துல காவல்துறையில ஒரு சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணல, அந்த சிஸ்டமே சீரழிஞ்சு போயிருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதே நடைமுறைய நீதித்துறையிலயும் அவங்க எடுத்துட்டு வராங்களா? அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பேச விரும்பலமா.
அதனால தான் நான் ஒரு ரவீந்திரனை குறிப்பாக நான் இதை சொல்வதற்கான காரணம் இதுதான். 13 அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்ஸு. இந்த கவர்மெண்ட்டு அதிகாரிங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் இவர் தான் போவார், வேறு யாருமே போகிறதில்ல. அடாவடியாக பேசுறது, போய் ஆர்கியூ பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்னீங்கல்ல நீதித்துறை இப்படி பண்ணுறாங்களான்னு, இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இதையும் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரவீந்திரன் மீது தான் குற்றச்சாட்டு அதிகம் இருக்கிறது. தலைமையிலான ஆட்சியில அவர் எப்படி சார் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? பொம்மை முதல்வர்மா அவரு, பொம்மை முதல்வர், எதுவுமே தெரியாது. இது போல ஒரு நீதிமன்றத்தில் திரு விஜய் அவர்கள் மீது ரிமார்க்ஸ் வந்துருச்சுன்னா ஜனங்க ஏப்பா மோசமான நாள் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்களா? இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறதுனால சிம்பத்தி தான் கூடும். இதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய தேவை என்ன? இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த சம்பவத்தை இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது என்று. ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு இந்த வழக்கை விசாரிக்கிறார்னா அரசு வழக்கறிஞர்கள் நீங்கள் இதை சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? சார், மதுரை பெஞ்ச் ஹஸ் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர். அதுக்கு பிறகு தான் ஜாமீன் முன்ஜாமீன் எல்லாம் விசாரிக்கிறாங்க. இதே ரவீந்திரன் ஆர்கியூ பண்ணுறாருங்க. என்ன நேர்மை இது? அப்போ மாலதி சொல்கிற மாதிரி சரி இது நமக்கு வசதியாக இருக்குது, விஜய் திட்டுறாரு, நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஜாலியாக அப்படின்னு இப்போ மீடியா பர்சன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போடுங்க. அப்போ ரவீந்திரனோட நோக்கம் இதுதானே. நீங்கள் ஒரு கோர்ட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்சு இந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக தாங்க விசாரிச்சு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கலான்னு சொல்லிடுச்சு. இன்னொன்று, இது உங்களுக்கே சிக்கல் தானே. இன்றைக்கி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கலான்ட்டு டிவிஷன் பெஞ்சு சொல்லிடுச்சு. அந்த டிவிஷன் பெஞ்சு சொன்ன அந்த மேட்டரில் நான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன்னு சிங்கிள் ஜட்ஜு சொன்னால் எப்படி இது சிக்கலாகுதுன்றதை நீங்கள் யோசிச்சிருக்க வேணாமா? அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இதை அரசியலாக்கணும், விஜய் மேலே பழி போடணும், அலக்களிக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது அரசு வழக்கறிஞருக்கு இது வசதி தானே சார்? பிரச்சனை இது மாதிரி 2 ஆர்டர் இருக்குன்றதை கொண்டு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன அடுத்த தருணம் ஸ்டே ஆகிடுமா? இது ஒரு நல்ல கிரவுண்ட் இல்லையா சிபிஐக்கு மாற்றுறதுக்கு? தாவேக தரப்புலையோ மற்ற மனுதாரர்கள் தரப்புலையோ உச்சநீதிமன்றத்துக்கு நிச்சயமாக செல்வார்கள், கண்டிப்பாக போவாங்க. அங்கே போய் என்ன வாதிடுவார்கள்? உச்சநீதிமன்றத்தை தாவேக தரப்பும் அணுகும், மற்ற மனுதாரர்களும் அணுகுவார்கள். அணுகி என்ன சொல்வார்கள்? இந்த விசாரணை நியாயமாக நடைபெறாது. ஏன் நடைபெறாது? ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைப்பதாக அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியே வந்தது. அது தொடர்பான அரசாணை இதுவரை வெளியே வரவில்லை. அந்த விசாரணை ஆணையத்தின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவென்பது இதுவரை தெரியவில்லை. அப்படி இருக்கையில் விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கிய பிறகு இதில் சம்பந்தப்பட்ட மற்றும் சம்பந்தமில்லாத அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுதான் நடந்தது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் எம்எல்ஏவுமான ஒருவர் ஒரு வீடியோவை போட்டு இதுதான் நடந்தது என்று பத்திரிகையில் வந்த கார்ட்டூனை எல்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக போடுகிறார். திமுகவின் மகளிர் அணி செயலாளராக மாறிப்போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு வீடியோவை போட்டு மக்களுக்கு காட்டுகிறார். இது போக ஃபேக்ட்ஸு, லத்தி சார்ஜ் நடந்துச்சு, கரண்ட் பிடிக்கிட்டாங்க. விசாரணை ஆணையம் லத்தி சார்ஜ் நடந்ததா, கரண்ட்டு பிடுங்கப்பட்டதா, செருப்பு வீசப்பட்டதா, தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டதா என்பதையெல்லாம் விசாரணை ஆணையம் விசாரிப்பதற்கு முன்பாகவே அதிகாரிகள் இப்படித்தான் நடந்தது என்று சொல்லும்போது இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடைபெறாது என்று எங்களுக்கு தோன்றுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இத்தனை வழக்குகளை மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரித்து தீர்ப்பு ஒத்திவைத்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு முன்பாக விஜயை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனுவையே அந்த நீதிமன்றம் விசாரித்திருக்க கூடாது. ஆனால் அந்த மனுவை விசாரித்த போது அந்த சிங்கிள் ஜட்ஜ் நீதிமன்றம் கரூர் டவுன் போலீஸ் விசாரணையை தொடரலாம் என்று டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்ட ஒரு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறது. இது போன்ற முரண்பட்ட உத்தரவுகளாலும் விசாரணை ஆணையத்திற்கு மதிப்பளிக்காமல் அதிகாரிகள் அவர்களாக விசாரணையை நடத்தி பத்திரிகைகளை சந்தித்து பேட்டியளிப்பதாலும் தமிழகத்தில் இந்த விசாரணை நியாயமாக நடைபெறாது என்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொன்னால் உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கும்? சிபிஐக்கு தான் உத்தரவிடும். இதை தான் சிக்கல்னு சொல்கிறேன். அதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கலாம் சார், லூப் ஹோல் மட்டும்தான் சார் இருக்குது. நல்லதுமா, நீங்கள் எவ்வளவு தூரம் இதை மூடி மறைக்கணும் நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இது வெடித்து உங்களையே அழிக்கப் போகிறது. விநாசகாலே விபரீத புத்தி.
அதுதான் இதோட அதுதான். எக்ஸ்டெண்ட் தானே சார்? இதெல்லாம் ஒரு லீடரு கண்ட்ரோலில் இருக்கணும். விசாரணை ஆணையத்தை சந்தித்தேன், தொலைபேசி ஒட்டு கேட்பு அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா, அதில் கருணாநிதி கமாண்ட் எடுக்கிறாரு. கமிஷன் ஜஸ்டிஸ் சண்முகம் கமிஷன் போட்டாச்சு. கமிஷன் போட்ட உடனே விசாரணை அது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. சுப்பிரமணிய சாமி அமைச்சர் பூங்கோதை பேசின இன்னொரு டேப் ஒன்று வெளியிடுறாரு. அவர் அந்த டேப்பை வெளியிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் அது பெருசாக ரிப்போர்ட் ஆன உடனே அசெம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் பன்னீர்செல்வம் இன்றைக்கி பேச போகிறான்றது தெரிஞ்சு இவரே பேச விட்றாங்க. பன்னீர்செல்வம் பேசணுன்னே இந்த மாதிரி செய்தித்தாள்லாம் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடியே பூங்கோதைகிட்டேருந்து ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்கி வச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன விஷயத்தை நான் வருத்தத்தோடு கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். சம்மந்தப்பட்ட அமைச்சர் ராஜினாமா கடிதத்தை என்னிடம் கொடுத்து விட்டார். மிரட்டி வாங்கினாங்க. நான் இந்த அவையில் அதை பதிவு செய்து விட்டேன். ஏற்கனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நீதியரசர் சண்முகம் ஆணையத்திடம் இந்த டேப்பையும் அனுப்பலாமா என்பது பற்றி அரசு பரிசீலிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மூடிட்டார். சண்முக ஆணையத்துக்கு இந்த பூங்கோதை டேப்பை சுப்பிரமணிய சாமி வெளியிட்ட டேப்பை அனுப்பவே இல்லை. அனுப்புனா சுப்பிரமணிய சாமியை விசாரணை கூப்பிடணும். அந்தால என்ன பேசுவான்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கு பிரச்சனைன்னு அப்படியே ஒரு ஈரோடு ஜம்காலத்தை போட்டு அதை மூடி தொலைபேசி ஒட்டு கேட்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த விசாரணை ஆணையத்தில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த சங்கர் தான் இந்த டேப்பை வெளியிட்டதுக்கு காரணம்னு மொத்தமாக முடிச்சு களி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் கையை மீறி போகாமல் அந்த நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். இதான் சாமர்த்தியம். ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆளாளுக்கு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி ஆளாளுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்து அல்டிமேட்டாக உங்களின் தலையிலேயே இது இடியாக இறங்கப் போகிறது என்பதை ஸ்டாலின் உணர தவறுகிறார். அவங்களே அவங்க மண்டையில் மண்ணள்ளி போடுறாங்க. ஒரு லீடராக இதெல்லாம் நடக்க இவர் விடவே கூடாது. இவர் தான் கண்ட்ரோலில் வைக்கணும். எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி இந்த 10 பெட்டிஷன் போடுங்க, சிங்கிள் ஜட்ஜிட்ட கொண்டு வாங்க, டிவிஷன் பெஞ்சிட்ட கொண்டு வாங்க. ஆனால் அந்த முடிவு முதல்வருடைய முடிவாக இருக்க வேண்டும். முதல்வருக்கு பதிலாக அத்தனை பேரும் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திரு முதலமைச்சர் கையில் கடிவாளம் இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திரு விஜய் அவர்கள் எனவே நம்ம தேர்ட் ஃப்ரண்ட்டாக ஏற்றுக்கிட்டோம். அவர் தொடர்பான ஒரு வழக்கு வருது. அது மதுரையில் வரட்டும், ஈரோட்டில் வரட்டும், எங்கேயாவது வரட்டும். அவரோட வழக்கறிஞர் நிறுத்தி வைக்கிறதுக்கு தாவேக்கால என்ன சிக்கல்? அதுக்கு கட்சி கட்டமைப்பு வேணும். நெக்ஸ்ட்டு இப்போதாம்மா சிக்கலை சந்திக்கிறாங்க. எதற்கு கட்சி கட்டமைப்பு என்பதையே இப்போது தான் விஜய் புரிந்து கொள்வார். எதுக்கு இவ்வளோ இந்த வழக்கறிஞர் அணி இருக்குது. திரு அறிவழகன் தான் வழக்கறிஞர் அணி தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் மதுரையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு இங்கேயும் ஒரு டீம் வேணும்ல, இதை ஏற்பாடு பண்ணணும்ல. விடிய ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணுவீங்க? வியூக வகுப்பாளர் தேர்தலுக்கு வியூகம் வகுக்கணும். வியூகம் வகுக்கிறதோடு அவன் வேலை முடிஞ்சிச்சு. மற்ற வேலைகளை மற்றவர்கள் செய்ய வேண்டும். வழக்கறிஞர் அன்னைக்கு யாரை போடலான்றதையும் நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். ஒட்டு மொத்தமாக கட்சியை எப்படி நடத்துவது என்பதையே ஒற்றை நபர் தீர்மானிக்க கூடாது. இந்த சம்பவம் நடந்துருச்சு. கட்சியில் ஒரு 10 நிர்வாகி இருக்காங்க. 10 பேரும் உட்கார வச்சு சொல்லுப்பா என்னப்பா பண்ணலான்னு கேட்டால் நீ ஒரு ஐடியா சொல்லுவான், மாலதி ஒரு ஐடியா சொல்லுவாங்க, பிரசாத் ஒரு ஐடியா சொல்லுவான், ஜெயபிரகாஷ் ஒரு ஐடியா சொல்லுவான். பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். பிரசாத் கூட தனியாக மீட்டிங், ஜெயபிரகாஷ் கூட தனியாக மீட்டிங், மாலதி கூட தனியாக மீட்டிங். என்ன முடிவு எடுப்பீங்க? இல்லை எல்லாரையும் சேர்த்து உட்கார வச்சு பேசுறதுல என்ன சிக்கல்? சேர் ஏதாவது பத்தலையா, கம்மியாக இருக்கா? என்ன இழவுன்னே தெரியல மாலதி. இப்போ 4 பேர் சொல்லும்போது நான் சொல்லுவேன், இல்லை சார் அவர் நிதிஷ் சொல்கிற ஐடியா சரியாக வராது. ஏன் சரியாக வராதுன்னா இதனால சரியாக வராது. அப்போ தான் பெட்டர் ஐடியாஸ் வரும். என்னதாங்க கட்சி நடத்துகிறீங்க? இதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாலும் முடிவை நீங்கள் எடுக்கணுங்க. அவர் சொல்கிறது அப்படியே கேட்டுக்குவீங்களா? நேற்று திரு விஜய் அவர்கள் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு ஏதாவது சட்டப்படி சிக்கல்னா தாவேக்கா வழக்கறிஞர்கள் உதவுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ திரு விஜய் அவர்களுடைய வழக்குக்கே மதுரையில் இருந்திருக்காங்க, ஆனால் சென்னையில் இல்லை. அப்படின்னும் போது அவங்க நிர்வாகிகளுக்கு எப்படி சார் உதவ முடியும்? நிச்சயமாக உதவ முடியாதுமா. இதுக்கு நடுவுலங்க சார் ஒரு 2 செய்தியாளர்கள்கிட்ட பேசி ஒரு தாவேக்கா தொண்டர், தாவேக்காவோட அபிமானின்னு வச்சுப்போமே, ஏதோ தப்பாக பேசிட்டாரு போல இருக்கு. அவர் மேலே வழக்கு பதிஞ்சு அவரை ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க சார். அவர்லாம் தாவேக்கா தொண்டரா இல்லையானே தெரியலம்மா. டிவிக்காரனுங்க போடுறானுங்கம்மா. எவனையாவது பிடிச்சி தூக்கி உள்ளே வச்சு அவன் தாவேக்கா தொண்டன் நிர்வாகின்னு சொல்லிட்டு போடுறாங்க. எவனாவது எங்கேயாவது நைட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி மாட்டினா கூட தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லிட்டு போட்டு தான் ஊடகங்கள் மொத்தமாக இவங்க கண்ட்ரோலில் இருக்குல்ல. அதனால் இப்படி செய்கிறார்கள். இப்போது இந்த விங்கெல்லாம் இவர் தானே ஏற்பாடு பண்ணணும். இதுக்கும் என்ன பண்ணுறது? ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேட்டுட்டு இருப்பார். இந்த விவரமெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், விஜயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். வேறு எவன் சொல்கிறதையும் விஜய் கேட்கக்கூடாது.
இதை தவிர ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேறு எதுவும் தெரியாது, வேறு இலக்கே கிடையாது அவருக்கு. விஜய் ஜெயிக்க வைக்கணும், விஜய் கட்சியை வளர்க்கணும், கட்சி நிர்வாகிகளை வளர்க்கணும், நிர்வாகிகளுக்கு ஆதரவாக நிற்கணும், இது எதை பற்றியும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கவலை கிடையாது. விஜய்கிட்ட வேறு எவனுமே நெருங்கக்கூடாது, இது ஒன்று தான் லட்சியம். நம்ம சொல்கிறத தவிர விஜய் வேறு யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. இந்த லட்சியத்தில் ஜான் ஆரோக்கியசாமி இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இன்னைக்கு மாநில நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாநில நிர்வாகிகள் யாருக்குமே விஜய்கிட்டே ஆக்சஸ் இல்லைன்றதான் தகவல். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் 5 பேர் 4 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒருத்தட்ட மட்டுமே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன அவர்கிட்ட சொல்கிறீங்க. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிறப்பான முடிவுகள் எடுத்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கனாலாவது மகிழ்ச்சியாக இருக்கும். சார் எதுவுமே நடக்கலை சார். நான் இப்போ கரூர் மாவட்ட நிர்வாகி, கரூர் கூட விட்டுருங்க, நீங்கள் திருச்சி மாவட்ட நிர்வாகியாக இருந்தால் நான் என்ன அரசியல் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. என்ன கைடன்ஸு? குறைந்தபட்சம் இந்த இறந்தவர்களை நான் சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி பதாகை வையுங்கள்னு ஒரு உத்தரவு போடலாமா? இது ஒரு சிம்பிள் ஈவெண்ட்டு. இது அங்கங்கே நியூஸ் ஆகுமா? திருநெல்வேலியில் இந்த இடத்துல இது அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்? நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. இந்த பதாகை வச்சு இங்கே ஒரு கேஸை போட்டு போலீஸ் நம்மளை தொல்லை கொடுக்க போகுது. அப்போது உங்களை நம்பி கட்சி வேலையிலோ அரசியல் வேலையிலோ இறங்கினீர்கள் என்றால் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உங்கள் கட்சி நிர்வாகியே நினைக்கிறான். அப்போ இதுக்கான டீம் எங்கே? இதையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணாமல் என்ன கட்சி நடத்துகிறீங்க? இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் என்னென்னா அந்த பஸ் எடுத்துக்கின்னு ஊராக போய் டாட்டா காட்டிட்டு அது கூட காட்டல, பஸ் மேலே ஏறி நின்று ஒரு பாட்டு பாடிட்டு வந்துட்டா உங்களை ஜனங்க சிஎம் ஆக்கிடுவாங்கன்னு தானே சார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? அவ்வளவு எளிதாக சார் அரசியல். கட்சி தொடங்குனீங்க, அடுத்து என்ன பண்ணணும், கட்சி எப்படி வளர்க்கணுன்றதெல்லாம் யோசிக்காமல் எவனோ பீகார்லேருந்து வந்த வியூக வகுப்பாளன் சொன்னான்றதுக்காக நீங்கள் சிஎம் ஆகிடலான்ற கனவுல நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக அரசியல்? மக்கள் அவ்வளவு எளிதாக வாக்களித்து விடுவார்களா உங்களுக்கு? இல்லை, அப்படி எளிதாக வாக்களித்து விடுவார்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் சிஎம்மு அப்படின்னு கூட ஒருத்தன் உட்காந்து காதலையே சொல்லிட்டு இருக்கான்னா அதை நீங்கள் நம்பலாமா? என்ன நடக்குது களத்துலன்றதை நீங்கள் உங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? இதைத்தானே சார் முதல்வர் மீது விமர்சனமாக வைக்கிறான். கூட இருக்கிறவன் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொன்னால் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் சார் தானே உங்ககிட்ட சொல்கிறோம். இது நீங்கள் செய்யாததோட விளைவை தானே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 41 பேர் செத்த பிறகு கூட நீங்கள் இன்றைக்கி ரூமுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு அவர் கூடயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலைன்னா அவர் எழுதி கொடுக்குற பஞ்ச் டயலாக நீங்கள் வீடியோவில் பேசுகிறீங்கன்னா என்ன லீடர் சார் நீங்கள்? நான் ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடணும்? களத்தில் போய் நிற்கிறது இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்லு, எனக்கு மனசு ஆற்று போகுதுப்பா. இளவூட்டுக்கு இன்னும் போகாமல் நீங்கள் என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? கூட இருக்கிற ஆள் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த கூட இருந்து ஆலோசனை சொல்கிறவனை நீங்கள் சந்தேகப்படணுமா வேணாமா? குறைந்தபட்சம் என்ன எங்கே கேட்டாலும் பாதுகாப்பு காரணம்னு சொல்லி இங்கே போகாத அங்கே போகாத நம்மளை ரூமுக்குள்ளேயே 1 வாரமாக உட்கார வச்சுருக்கானே, முடிஞ்சு போச்சா? சனி இன்னைக்கு 1 வாரமாக எங்கேயுமே போகாமல் நம்மளை நீங்கள் இங்கே இருங்க, அதுதான் பாதுகாப்பு, இதுதான் அரசியல். இப்படி நீங்கள் ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் சிஎம்மா இல்லைன்னு ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான்னா இவன் யாருக்கு வேலை செய்கிறான்னு நீங்கள் யோசிக்கலன்னா நீங்கள் என்ன லீடர்? எனக்கோ சரி, இது நம்ம மீடியாவுக்கோ சரி, ஜான் ஆரோக்கியசாமி மீது தனிப்பட்ட கோபம் ஏதாவது இருக்கா? அவர் நல்ல ஆலோசனை கொடுத்தா நம்மளே பாராட்ட போகிறோம். எக்ஸாக்ட்லி. அப்போது எங்கேயும் ரூமை விட்டு வெளியில் போகாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. இந்த மாதிரி ஒரு 4 மினிட் வீடியோ போட்டிங்கன்னா போதும், கரூர் இன்சிடென்ட் மறைஞ்சிடும். அந்த 4 மினிட் வீடியோலேயே எண்டில் 2 பஞ்சு வைங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு மீண்டும் மீண்டும் உங்களை சிக்கலுக்கு ஆளாக்குகிறாரே இந்த நபர் நமக்கு வேலை செய்கிறாரா, திராவிட மாப்பிள்ளை சாருக்கு வேலை செய்கிறாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏன் வரவில்லை? அந்த இன்ஸ்டன்ட் அப்போ சார் அங்கேயே தங்கி இருக்கணும், போய் மக்களை பார்த்துருக்கணும், மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க சார். ஆனால் இல்லை இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார் சார். அதைத்தான் சார் நீதியரசர் நேற்று சொல்லியிருக்காரு, அவருக்கு தலைமை பண்பு இல்லை, ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொடுத்த அட்வைஸில் உங்களோட இமேஜே காலி ஆயிடுச்சு சார். இதை பின்பற்றி திமுக காரங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்போ யோசிக்கணும்ல சார், இவர் கொடுத்த ஐடியாவை நம்ம பின்பற்றி தப்பாயிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ணியிருப்பாராங்க சார். அவ்வளோ ரியலைஸ் பண்ணலாம்னு எளிதாக திமுகவுக்காக தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்றத புரிஞ்சுருக்கணுமா இல்லையா? இட் இஸ் அப் டு ஹிம் மாலதி, இட் இஸ் ஹிஸ் லைஃப். ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஆஸ்பைரிங் டு பிகம் சீஃப் மினிஸ்டர். அவர் தான் சினிமா விட்டு வந்தார், அவர் தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவர் தான் இதெல்லாம் யோசிக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு நாம் ஆலோசனைகளாகத்தானே இதெல்லாம் சொல்ல முடியும். முடிவு அவர் எடுக்க வேண்டும். இது நான் உறுதியாக சொல்கிறேன். விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இருந்திருக்காது. இவர் நீங்களே சிஎம் கேண்டிடேட்டு, நீங்கள் இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு சொன்னால் ஏங்க சொன்னால் என்ன கூட்டணின்றாங்க. பிறந்தநாள் வாழ்த்தியா அப்பவும் கூட்டணின்னு வாங்க.
சரி, இப்போது ஸ்பீச் ஒன்று வீடியோ போடுறோம், அதில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணின்றவாங்க. அப்போது அடுத்தது நம்ம இந்த மாதிரி இவங்களுக்கு கூட்டணின்றவாங்க. அப்போ என்ன தான் பண்ணோம்? கூட்டணிக்கே போகாமல் தெருவுக்கு போனோம். அதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ நடந்துக்கிருக்கு சார். விஜய் அவர்களை கைது செய்யலாமா என்னன்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்துட்டு ஒரு 7 கேள்விகளை வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் ரிப்போர்ட் எடுத்துக்கிருக்காங்களாம். நானும் பார்த்தேன் அந்த செய்தியை. திஸ் இஸ் லைக்லி பண்ணுவாங்க. என்னென்னா இதை தான் பண்ணணும். நீதிமன்றம் சொல்லுது, ஏன் இன்னும் கைது செய்யவில்லை அப்படின்லாம் கேட்குது நீதிமன்றம். பட் ஒரு அரசு இதோட ஃபாலோ அவுட் என்னன்றதை பார்க்கணும். புரியுதா? அந்த விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டு இதை எடுத்துக்கலாம். 96 தேர்தலில் ஊழல் ராணி என்ற முழக்கத்தோடு தான் ஜெயலலிதாவையே வீழ்த்தினார்கள் திமுகவினர். அரெஸ்ட் பண்ணி 27 நாள் ஜெயிலில் வச்சுட்டு வந்ததும் இதே ஜனங்க பாவம் பந்தம்மா ஏன்பா புள்ளையா குட்டியாப்பா இப்படி பண்ணிட்டான் பார்த்த கருணாநிதி அப்படியே திரும்பினாங்க. 98 குத்துனாங்க. இன்னும் அந்த ஜனங்க புரிஞ்சுக்க முடியல. 2001 வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க திமுகவை. புரியுதா? இது சிம்பத்தி மாறினா இதை ஒரு அரசு பண்ணணும். புரியுதா? அவர் புரிஞ்சுக்காமல் மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணார். 2000 ஆண்டில் லண்டனில் இவங்க ஹோட்டல்லாம் வாங்கியிருந்தது உண்மை. அது ஹோட்டலில் டிடி தினகரன் பேரில் இருந்துச்சு. அந்த கேஸில், ஹோட்டல் வாங்கின கேஸில் ஜெயலலிதாவுக்கும் டிடிவி தினகரனையும் லிங்க் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. சசிகலா வீட்டிலே கூடியிருக்கிறாங்க, இளவரசி வீட்டிலே கூடியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக இருந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பினாமி ஆக்கிட்டாங்க. டிடிவி தினகரனை ஜெயலலிதாவோட பினாமின்னு நிறுவறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனால் கருணாநிதி வம்பா லண்டனில் 300 கோடி ஹோட்டல் வாங்கினாங்கன்ட்டு 2000 கேஸை போட்டு விட்டார். இதெல்லாம் சிம்பத்தியாச்சு. ஏன்பா அந்த நகையெல்லாம் பிடுங்கிட்டு இப்போ திருப்பி வேற ஒரு கேஸை போட்டு விட்ருக்காங்க. பாவம் பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மட்டும் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ஒரு அரசு இந்த சர்வே நீங்கள் சொன்னீங்கல்ல எடுக்கணும். சார் அந்த 7 கேள்வியை படிச்சிடுறேன் சார். கரூரில் இறந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தாவைக்கவினர் ஆறுதல் சொல்லாதது அக்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது சரியா? 3, கரூரில் பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்தோருக்கு குடிக்க தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யாதது சரியா? இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அலை அலையாக மக்கள் சென்றது சரியானது தானா? சம்பவத்துக்கு பின் வீடியோ வெளியிட்ட நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசாதது சரியா? நடந்த சம்பவத்துடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்துவது சரியா? கரூரில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு தரப்பில் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது. இந்த அணுகுமுறை சரியா? எக்ஸாக்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. உளவுத்துறை வழக்கமாக சர்வே எடுக்கும். அதாவது மக்களோட பல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வீஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்காக இதை பூரா ஃபார்மில் பிரிண்ட் பண்ணி போய் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். அந்த கரூர் இன்சிடெண்ட்டை ஒட்டி விஜய் கைது செய்தால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கணும். அது தட் இஸ் ப்ராப்பர். அது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணணும். கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டாலே அப்பயே நம்ம அந்த அணுகுமுறையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ அதை பண்ணணும். புரியுதா? ஒரு வேளை நீதிமன்றம் சொல்லுது, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அரெஸ்ட் பண்ணி சிம்பத்தி ஆச்சுன்னா. ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தொடங்கிய பிறகு தோத்துட்டார். அதற்கு பிறகுதான் என்று நினைக்கிறேன் காங்கிரஸ் அரசு அவரை கைது செய்து சொத்து குவிப்பாடுகள் கைது செய்து 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஜெயிலில் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் நான் என்ன பாவம் செய்தேன்னு அவர் பாத யாத்திரை கிளம்புறாரு. அதுதான் அவர் தூக்கி நாற்காலில் உட்கார வச்சிச்சு. டேக் தி கேஸ் ஆஃப் சந்திரபாபு நாயுடு. இதே வேலை இவர் பண்ணார். சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் பூந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க அம்மாவையோ மனைவியோ அசம்பிளிலே மோசமாக பேசி அந்த சிம்பதி தான் தூக்கி இவரை உட்கார வச்சிச்சு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவை. ஓகேவா? ஸோ பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா எனக்கு இருக்கிற லகட பாண்டிகளெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போட்டு இப்படி உருட்டிக்கிட்டு இருக்காங்களே. அதனால் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து அவர்கள் பரிசீலிக்க வேணும். அதனால் இந்த சர்வே எடுக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் தாவேக்கா தரப்பில் இருக்கவங்க ஊடகத்தில் பேசி இருந்திருக்கணும். திரு ராஜ்மோகன், திரு லயோலா மணி அவங்க ஆப்சன்ஸ் இருக்குது சார். ஸோ வழக்கறிஞர் டீம்லேயும் ஒரு கட்டமைப்பு இல்லை, ஊடகத்துறையிலையும் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. லயோலா மணிக்கோ ராஜ்மோகனுக்கோ யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? திரு புஷி அவரே இல்லை. யார் கொடுப்பா? அந்த கட்டமைப்பு தான் இல்லை. தெரியுதா? இப்போது ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இதுவும் வியூக வகுப்பாளரின் வேலை தான் இல்லையா? இந்த நரேட்டிவ் செட் பண்ணோம், இவனை அனுப்புங்க, நீ போய் இங்கே பேசு, நீ போய் 4 இடத்துல பேசு அப்படின்ட்டு. என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமி விஜயை தவிர யார்ட்டுமே பேச மாட்டார். ஏன்னா அவரே ஒரு விஜய் போல். ஆமாம், அப்படி நினப்பு வந்துடுது இவங்களுக்கு. நான் தான் விஜய் கண்ட்ரோல் பண்ணேன்னா நான் தான் விஜய், நான் சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்குறேன், அப்போ நான் தான் விஜய். அப்படி தானே ஆகுது இன்றைக்கி.
இப்போ திரு ஆதவ் அர்ஜுனாவாவது இங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அவரும் வியூக வகுப்பாளர் தான். வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்காரு. அவரும் டெல்லிக்கு போயிட்டாரு. அப்போ அவர் டெல்லிக்கு போகாமல் இங்கே இருந்து ஆலோசனைகளை சொல்லி கட்சியை நடத்தினால் திராவிட மாப்பிள்ளை சார் அவரை கைது செய்ய உத்தரவிடுவார், பரவாயில்லையா? எதுக்கு டெல்லி போனார்? அன்றைக்கி என்ன சொன்னேன், மறந்துட்டீங்களே? ஷோவில் என்ன சொன்னேன்? கரூர்லேருந்து டீம் வந்துருச்சு, திராவிட மாப்பிள்ளை சார் தலையிட்டு தான் கைது நடவடிக்கை நிறுத்தப்பட்டது, திராவிட மாப்பிள்ளை சார் உத்தரவில் தான் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சம்மதித்து விட்டது என்று உருட்டி விஜயை பிஜேபியோடு நெருங்காமல் தடுக்கும் வேலையை ஆதவ் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன்னா, அவர் இங்கே உட்காந்து கட்சி வேலையை பார்த்தா எனவே கட்சி வேலையும் மொக்கையாக பார்த்து புரட்சி ஏற்படணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு தான் வாங்கி கொடுக்க போகிறாரு. இது போன்ற ஆட்களைத்தான் தன்னை சுற்றி விஜய் வைத்திருக்கிறார், தெரிகிறதா? ஏனாங்க சார், இப்போ வந்து இது பற்றி பேசுகிறதுக்கு ஒரு கெஸ்ட் இல்லாதனால, இந்த ஆப்சன்ஸ் தாவேக்கால இருக்கிறதுனால ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஆட்களை தேடுறாங்க கெஸ்ட்டை. அப்படி போய் திரு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது, ஏன்னா அவர் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி பேசி இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் கேட்கும்போது, ஏங்க நாங்கள் என்ன உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா, அவர்கிட்ட போய் பேசுங்க, அவங்களே யாரும் பேசல, நாங்கள் எங்க தொடர்ந்து பேசணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார். கரெக்டு தானே? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டார் சார். அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறது கரெக்டு தானே? அவங்க சம்மந்தமாக அவர் ஏன் பேசணும்? கரெக்டு தானே? இந்த விவகாரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் பிரச்சனைமா இது, நீங்கள் தான் பிரச்சனையோட மையப்புள்ளியாக இருக்கீங்க, நீங்கள் வாயே திறக்காமல் நாங்கள் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கணுமா? மற்றவங்க எல்லாரும் பேசணுமா? எடப்பாடி பேசி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஊடகவியலாளர் நினைப்பாங்க, பேச வந்தால் தானே நான் கேள்வி கேட்க, நான் எங்கே போய் கேட்குறது? ஆளுங்களே யாருமே இல்லையே சார். சார் இதுக்கு நடுவில் எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன்லாம் களமிறங்கியிருக்காங்க. எச் ராஜா அவர் பேசுகிறது தான் சார் அருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வரணுன்ற ஆசை துளிர் விட்டது. இல்லாட்டி அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃபி போட்டு, ஓ இவர் அரசியலுக்கு வருவார்ப்பா அப்படின்னு நம்மளை நினைக்க. ஜோசப் விஜய் ஆன்டி இந்தியன்றேன். இதைத்தான் அரசியல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது போன்ற விஷயங்கள் உதவும். திரு விஜய் அவர்களை அவர் ஒரு கிறித்துவர் என்று மத அடையாளப்படுத்தி, மெரசல் படம் வந்த சமயத்தில் மத அடையாளப்படுத்தி அவரை மத ரீதியாக விமர்சனம், அவரோட ஓட்டர்ஸ் ஐடென்டிட்டி கார்டெலாம் இவர் தான் எச் ராஜா தான் எடுத்து போட்டார். ஓட்டர்ஸ் ஐடி கார்டெல்லாம் எடுத்து போட்டு அவரை அப்படி விமர்சனம் செய்த திரு எச் ராஜா அவர்கள் இன்று என்ன தப்பு விஜய் மேலே? அப்படிப்பட்ட திரு எச் ராஜா அவர்கள் இன்று திரு விஜய் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது காலம் எப்படி மாறுது பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ரெண்டுமே தப்பாக தெரியல. இப்படி தான் ரெண்டுமே தப்பாக தெரியலன்னா ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். ஏன் எச் ராஜாவோட மனசு மாறுச்சு? யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலம் மாறுது. இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருக்காங்க. விஜய்க்கு அவர் தேவை, அவர்களுக்கு விஜய் தேவை. இப்படி தான் அலைன் பண்ணோம். இதை வச்சு தான் சொன்னாங்க அரசியலில் நிரந்தர நண்பர்களும் எதிரிகளும் கிடையாது என்பதை. அந்த மகான், எந்த மகான்? பன்னீர்செல்வம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறது தவறா அப்படின்னு எப்படி எப்படிலாம் வருது பாரு சப்போர்ட்டு. திஸ் மேக்ஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஓவராலாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முடக்குவதற்கு என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் திமுக பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் கோர்த்து பார்த்தால் தெரியும். ஐசோலேட்டடாக தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு விசாரணை ஆணையம், ஃபஸ்ட்டு அட்டாக் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கிட்டே இருந்து தான் ஃபஸ்ட்டு அட்டாக் வருது. டைமுக்கு வரலன்ட்டு அன்றைக்கி மறுநாளே வந்து அவர் சொல்கிறாரு, உதயநிதி அந்த நடிப்பு அரக்கன், படித்து சொன்னேன்னடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள், நிபந்தனையை பின்பற்றுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாகவோ அல்லது நியூட்ரலாகவோ இல்லைன்ற மாதிரி இந்த விஷயத்தில் சூழல் உருவாயிருக்கு. தனிப்பட்ட முறையில் பேசுகிற பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் தப்பு, இப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஊடகவியலாளர்கள், வெகுஜன ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், டிஎம்கே ஐடிவிங்க அண்ட் இந்த உன்குடாய் சேனல்கள், அப்புறம் இந்த வீடியோ போடுற தம்பி, அவன் இவன் ஏக வசனத்தில் என்னென்னவெல்லாம் பேச்சு. 2 லட்ச ரூபா அண்டு ராயல் சொல்யூட்டு யாருக்கு? திமுகவுக்கு. எந்த எல்லைக்கு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டோன்னா மூக்கமுத்து சாவுலேருந்தே இவங்க பேச்சு டிசைனாக குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடியே நல்லவர்னு நினச்சேன், மறுபடியும் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான்ப்பா அவரோட இயல்பு, இதுதான் அவரோட ரியலான இயல்பு. ஆனால் ஒன்று, இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் கரெக்டாக இருப்பார், பேமெண்ட்டு பர்ஃபெக்டாக இருப்பார். அது எப்படி? அவர் மனசில் வலி இல்லை, ஓகேவா? ஆஞ்சி ஒண்ணி தான் பார்க்கணும் அவங்க. அண்ட் இந்த பைத்தியம் வீடியோ போடுங்க, ஒரு பைத்தியம், அந்த பைத்தியம் சமாதிக்கு பக்கத்தில் நிற்கிற, சமாதிக்கு பக்கத்தில் நின்று வீடியோ போடுற அந்த பைத்தியம்.
அண்ட் எல்லா செக்டார்ஸையும் அரசு, குற்றவியல், வழக்குத்துறை, ஊடகங்கள். ஸோ இதை வெறுமனே அரசியல் எதிரியாக மட்டும் பார்க்காமல் உதயநிதிக்கு போட்டி என்ற மையப்புள்ளியிலிருந்து நீங்கள் இதை அணுகினீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே பிடிப்படும். ஏன் திமுகவோட இயந்திரம் இப்படி இறங்கி வேலை செய்யுது? எந்த ஜென்மத்திலையும் இவன் உதயநிதிக்கு போட்டியாக இருக்கக்கூடாது. புரியுதா? அதாவது உதயநிதிக்கு ஃப்யூச்சரில் போட்டினா விஜய் மட்டும்தான். ஸோ உனக்கு அரசியலாசியே போயிடணும். அதனால தான் எப்படி வேலை செய்து பாருங்க இந்த இயந்திரம். இங்கே எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏன் கள்ளக்குறிச்சிக்கும் டேமேஜ் தான். 65 பேர் உங்களோட அவலாட்சினால் செத்துருக்கான். இந்த அளவுக்கு மெனக்கலையே அவங்க. இதில் ஏன் இப்படி பண்ணுறாங்க? அண்டு பதட்டத்தில் தப்பாக பண்ணி மாட்டிக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் ஏன் இந்த பதட்டம்? அப்படி பார்த்தீங்கன்னா முடிச்சிடறோம். அண்ட் விஜயோட பலகீனங்களையும் அவர்கள் பார்த்து விட்டார்கள். அவரோட வல்னரபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நெருக்கடி மிகுந்த சவாலான தருணம் திரு விஜய் அவர்களுக்கு. இந்த போன்ற நெருக்கடிகளிலிருந்து இந்த சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவது தான் ஒரு தலைவனை உருவாக்கும். அதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு திரு விஜய் அவர்கள் இந்த சவாலை சந்தித்து இதில் வெற்றி பெற வேண்டும். ரொம்ப எளிதாலாம் சிஎம்மாலாம் ஆகிட முடியாது. அவ்வளோ ஈஸியாப்பா அப்படி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சிஎம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்கணும். அது ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அடுத்தது ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாங்க. இன்பன் உதயநிதி வழங்கும் என்ன கடை? வடக்கடை. அதனால் போராடி தான் வரணும். ஸோ இதை ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு திரு விஜய் அவர்கள் ஹீ ஷுட் டேக் ஸ்டாக், அனலைஸ் அண்ட் ஃபைட் பேக். சார், அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்துட்டு சிங்கிள் பெஞ்ச் அந்த செந்தில்குமார் அவர்கள்ட்ட அந்த வழக்கு வந்துச்சு சார். அது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தினாங்க. அதில் தான் வந்துட்டு விஜய் அவர்களோட வண்டி சீஸ் பண்ணால் அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ஆர்டர் காப்பி வந்திருக்கு போல சார். அது என்ன சார் போட்டிருக்காங்க? சொல்கிறேன். நாம் நினைத்ததை விட இந்த வழக்கை ஜஸ்டிஸ் செந்தில்குமார் தலைமையிலான அந்த சிங்கிள் பெஞ்சு இதை விசாரிச்சிருக்கவே கூடாது. அந்த வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் தான் மனுதாரர் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? ப்ரேயர் என்ன, நான் என்ன ப்ரேயர் சொல்லியிருந்தேன்னா விஜய் அக்யூஸ்டாக சேர்க்கணும் அப்படின்றத நான் ப்ரேயராக சொல்லியிருந்தேன். என்ன ப்ரேயர்னா, ரோட் ஷோ நடத்துவதற்கு உடனடியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வகுக்க வேண்டும் என்பது தான் ப்ரேயர். அதே கோர்ட்டில் இதே மேட்டரை ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் பெஞ்ச் விசாரிச்சுக்கிட்டு இருக்குல்ல, மதுரை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் இதே ப்ரேயரோட ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆனப்போ அவங்க என்ன உத்தரவு போட்டிருக்காங்க? சென்னை மன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்குது, அங்கே சென்று நீங்கள் இம்ப்ளீட் ஆகிக்குங்க அப்படின்ட்டு தான் உத்தரவு போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் ப்ரேயரு. ஸோ இன்னொன்று கூடுதலாக, நான் இந்த ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு போடுங்கள் என்பதுதான் இந்த வழக்கோட ப்ரேயரு. என்னைக்கு மனு கொடுத்துருக்காரு தினேஷ்? 30/9 அன்றைக்கி சாயங்காலம் போய் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்குது? லீவு சார், கவர்மெண்ட் ஹாலிடே. 1, 2 நாளும் அரசு விடுமுறை இல்லையா? 3ஆம் தேதி காலையில் நான் 2 நாள் முன்னாடி கொடுத்த என்னோட மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் உத்தரவு போடுங்கன்னா நீதிமன்றம் அதை விசாரிக்கலாமா? போதிய அளவுக்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்கல. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டதுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொன்னது? போதிய அளவுக்கு நேரம் கொடுக்கணும். இப்போ தான் விசாரணை தொடங்கியிருக்கு இல்லையா? இதில் நீ என்னைக்கு மனு கொடுத்த? கடைசி ஒர்க்கிங் டேல. கரூர் சம்பவம் 27 நடந்துச்சா சார்? அதுக்கப்புறம் என்ன 28, 29. இன்னொரு முக்கியமான விஷயம், மனு கொடுத்தது 30/9 ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3ஆம் தேதி ஒரு நாள் தான் சிட்டிங்கு. ஃபைலிங்கு திங்கக்கிழமை என்றால் 29/9/2025 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு விட்டால் ஃபைலிங் கிடையாது. ஃபைலிங் டேட்டு முடிஞ்ச பிறகு மனு கொடுத்து அதற்கு பிறகு இதை விசாரணைக்கு எடுத்து இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி நினச்சா நான் இதை விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்னு பட்டியலிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. அண்ட் விடுமுறை கால அமர்வுகளில் எக்ஸ்ட்ராடினரிலி அர்ஜென்ட் பெட்டிஷன்ஸை தான் எடுப்பாங்க. இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரியிலே நம்பர் பண்ண மாட்டாங்க. ஓடு, ஜட்ஜு திட்டுவார், ஓடு, இது என்ன அவசரம்? திங்கக்கிழமை திருப்பி கோர்ட்டு தருக்குல்ல, அன்றைக்கி வந்துங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் தான் ஃபைலிங்கு. ஆனால் திங்கக்கிழமை மனு கொடுக்கல. திங்கக்கிழமை தான் அந்த இன்னொரு வழக்கு ஒன்று சொன்னேன் அல்லவா, 4:30 மணிக்கு விசாரிக்கிறேன் என்று சொன்ன அந்த வழக்கை இது புதிய வழக்கல்ல, ஏற்கனவே இருப்பது தொடர்பான வழக்குன்னு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி தான் ஃபைலிங். அன்றைக்கி விட்டுட்டு 30ஆம் தேதி இந்த மனுவை
தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த சங்கரன் சீனியர் கவுன்சில் வந்தாருன்னு சொன்னேன், ஓகேவா? இது ஒன்று தான் பெட்டிஷனு. ஆர்டர்லே ஜட்ஜ் சொல்கிறார், த ப்ரெசன்ட் பெட்டிஷன் ஹேஸ் பீன் ஃபைல்டு பை 1 PH தினேஷ் வித் அ ப்ரேயர் டு கன்சிடர் ஹிஸ் ரெப்ரசன்டேஷன் டேட்டட் 39/2025. ஒரு கோர்ட்டு கேட்க வேணாமா? ஏம்பா முந்தா நாள் தான் கொடுத்துருக்குற, அதுக்கப்புறம் 2 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்குற அதுக்குள்ளே. அதாவது இன்னொன்று ஃபைல் பண்ணி நம்பர் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் இல்லையா? இந்த பக்கத்து மனுவை கொடுத்து இந்த பக்கத்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது. அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதில் இந்த மாதிரி ப்ரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ரோட் ஷோ நடத்துறதுக்கு SOP ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்றது தான். ஆனால் இதில் ஆர்கியூ பண்ண அந்த திமுக வழக்கறிஞர் திரு சங்கரன், விஜய் எத்தனை மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பினார், ஃப்ளைட் எத்தனை மணிக்கு திருச்சியை சென்றடைந்தது, நாமக்கல்லுக்கு எத்தனை மணிக்கு நுழைகிறார், நாமக்கல் பிரச்சாரத்துக்கு இந்த டைம் டேபிளெல்லாம் கொடுத்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ உங்கள் நோக்கம் எல்லா கட்சிகளும் நடத்தும் பிரச்சாரத்திற்கு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதா, விஜயோட பிரச்சாரத்தை நோன்றதா? தெரியுதா? யார் இந்த தினேஷ்? இன்னொன்று, இது பொதுநல வழக்காகத்தான் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கோர்ட்டு என்ன சொல்லணும்னா, இதில் நீ அஃபெக்டடா, பொதுநல வழக்குக்கும் மற்ற வழக்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் நீ அஃபெக்டடா, இதில் வந்து என்னோட மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நேற்று மனு கொடுத்துட்டு இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் ஒத்துக்குவாங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது பொதுநல வழக்காக தான் இது விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டில் டீட்டெயிலாக அந்த டிஎஸ்பி என்னென்ன நிபந்தனைகளை விதித்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஜிஓ போட்டிருக்காங்க. 28/9 அன்று ஜிஓ போட்டிருக்காங்க. இந்த ஜிஓவையும் சொல்கிறார்கள். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு பிபி சொல்கிறாரு. அதற்கு பிறகு இட் வாஸ் brought to the notice of this court that the videograph presented by the learned senior counsel for the petitioner, the bus carrying Mr. Vijay, the leader of the political party, was involved in an accident. In the footage, it is visibly evident that 2 motorcycles were involved in the accident and that the driver of the bus, having seen the accident, fled from the scene. Another accident on the rear end of the bus is also seen in a videograph which is witnessed by the person seated on front left side of the bus. In both instances, no FIR has been registered by the respondent police for the offences hit and run. The court expresses its deep anguish and concern over the failure of the authorities to take action. காவல்துறை ஆக்ஷன் எடுக்கலன்றதுக்கான வருத்தத்தை நீதிமன்றம் பதிவு செய்து கொள்கிறதுன்னு சொல்லிட்டு, முறையான புகார் இல்லை என்றால் கூட காவல்துறை தானாக முன் வந்து வழக்கை பதிவு செய்திருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த வழக்கோட பிரேயரை நீங்கள் கவனிக்கணும். ரோட் ஷோ நடத்துறதுக்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும்ன்றது தான். இதில் அந்த மனுதாரரோட வழக்கறிஞர் விஜய் வண்டியில் பைக் ஆக்சிடென்ட் ஆன வீடியோவுக்கும் அவரோட ப்ரேயருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லேர்னட் சீனியர் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் தான் இதை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ப்ரேயருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இவங்களோட நோக்கம் என்னன்றது தெரியுதா? அப்புறம் தீர்ப்பில் வந்து இந்த மாதிரி பிரதமர், குடியரசுத் தலைவர்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. And this court strongly condemns the conduct of Mr. Vijay, the organizers of the event and members of the political party for fleeing from the scene of occurrence immediately after the mishap. விஜயும் அவரது கட்சி நிர்வாகிகளும் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனதற்காக நீதிமன்றம் அவர்களை கண்டிக்கிறது. இந்த கண்டனத்தை நீதிமன்றம் பதிவு செய்வதற்கு முன்பாக அவர்கள் தரப்பை கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? முன்னாடியே அதை பற்றி நான் விரிவாக பேசிட்டேன், அதனால டீட்டெயிலாக போக விரும்பல. இதையும் கோர்ட்டு சொல்லுது. While this court is aware that the political party has not been arrayed as a respondent, நான் சொன்ன எங்களுக்கு வருதா? அவர்களை நீங்கள் எதிர்மனுதாரராக சேர்த்துட்டு இந்த குற்றச்சாட்டை வந்துட்டீங்கன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. Arrayed as a respondent, it is important to point out that it is incumbent upon such a party to have taken such immediate steps to rescue and assist the individuals, women and children அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக, வருத்தத்திற்குரிய முறையில் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக எந்த விதமான ஒரு கடிதமோ அறிக்கையோ சமூக வலைத்தளம் மூலமாகவோ ஊடகங்களின் வாயிலாகவோ வரவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக வருத்தம் தெரிவிப்பதாக எந்த இடத்திலும் அந்த கட்சி அறிக்கையோ அறிவிப்போ வெளியிடவில்லை. இந்த கட்சி மனித உயிர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை என்பதும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதும் இதிலிருந்து தெரிய வருகிறது. இப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு, அதாவது மனித உயிர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் மதிப்பளிப்பதில்லைன்னு ஒரு வார்த்தை இங்கே பதிவு செய்யப்படுது. தமிழக வெற்றி கழகத்தை கேட்காம இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்யலாமா? நாங்கள் மனித உயிர்களை நீங்கள் மதிக்கலைன்ட்டு நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்கள்ல, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க மனித உயிர்களை நாங்கள் மதிக்கலைன்னு அப்படின்னு அவங்க தரப்பை நீங்கள் கேட்கணும்ல. எப்படி நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வர முடியும்? இப்படி ஒரு ப்ரேயர் வந்தோடனேயுமே தாவேக்கா பதில் சொல்லணும்னு தான் ஜட்ஜு சொல்லியிருக்கணும் என்னங்க சார்? இதை அவங்க சொல்லட்டும், மனுதாரர் தரப்பு சொல்லட்டும். நீதிமன்றத்துக்கு எப்படி இப்படி ஒரு கருத்து இருக்க முடியும்? எதை வச்சு முடிவுக்கு வர்றீங்க? மனித உயிர்களுக்கு தாவேக்கா என்ற கட்சியே மனித உயிர்களுக்கு மதிப்பளிப்பதில்லைன்னு எதை வச்சு முடிவுக்கு வர்றீங்க? கோர்ட் எப்படி இந்த முடிவுக்கு வர முடியும்?
2 தரப்புகளையும் கேட்ட பிறகு தானே இந்த முடிவுக்கு வர முடியும். இது ரொம்ப சீரியஸான சார்ஜ். அந்த கட்சியே மனுஷனாக மதிக்கல அப்படின்ற ஒரு கருத்துக்கு நீதிமன்றம் வருது. எப்படி இந்த முடிவுக்கு வர முடியும்? நீங்கள் அவங்க தரப்பையும் கேட்காம இந்த முடிவுக்கு எப்படி வர முடியும்? கேட்ட பிறகு நீங்கள் இந்த முடிவுக்கு வாங்க, ஏன்பா நீ மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கலப்பான்ட்டு. இன்னொன்று, அதுவா வழக்கு? தமிழக வெற்றி கழகம் மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்கிறதா இல்லையா என்று நீதிமன்றம் ஒரு ரிட் ஆஃப் டெக்ளரேஷன் இஷ்யூ பண்ணணுன்றது பிரேயரா? அப்புறம் எதுக்கு இந்த கருத்து? டோட்டலாக சம்மந்தம் இல்லாமல் இருக்கே சார் போட்ட இதே உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை நீக்குவதற்கும் தடை செய்வதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இது எல்லாத்தையுமே தாவேக்காவை கேட்டுட்டு இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அப்புறம் இதில் அந்த ரெப்ரசன்டேஷனை தான் டிசைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் இதில் பார்ட்டியாக இருக்க மாட்டார் இல்லையா? கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு சூமோட்டோவாக இம்ப்ளீட் பண்ணி ஒரு எஸ்ஐடியை நியமிக்கிறது. அஸ்ரா கார்க் அதற்கு தலைவராக இருப்பார். விமலா, ஷியாமலா தேவி ஆகியோர் அந்த எஸ்ஐடியில் உறுப்பினராக இருப்பார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வந்துருச்சு மாலதி. கரூர் டவுன் போலீஸ் கிரைம் நம்பர் சோன்சோ இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்படுகிறது. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஏற்கனவே புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு அந்த புலனாய்வில் போதுமான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ரைட்டு. 2 நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்சு அவகாசம் கொடுங்கள், உடனடியாக விசாரணையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்காதீர்கள். இப்போ இது வரைக்கும் நடந்திருக்க விசாரணை திருப்தி அளிக்குதுன்னு தானே இதுக்கு மீனிங்கு? ஆமாம் இல்லையா? திருப்தி அளிக்கலைன்னா சிபிக்கு மாற்றுறதை பற்றி கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ தான் என் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, பொறுமையாக இருங்க, சிபிக்கெலாம் மாற்ற முடியாதுன்னு ஒரு டிவிஷன் பெஞ்சு சொல்லியிருக்கு. நீங்கள் இதுவரை நடந்த விசாரணையில் இந்த நீதிமன்றத்திற்கு திருப்தி இல்லை, அதனால் மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடி கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இதெல்லாம் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த தீர்ப்பில் இருக்குது. அந்த தலைமை பண்பு இல்லைன்றது ஹெட்லைன்ஸுக்கானது இதில் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவர் கருத்தாக தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆமாம். இப்படியான ஒரு வழக்கு நீதிபதி முன்பு வரும்போது இப்படியான ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடிங்க சார் தாவேக்கா இதுக்கு பதில் சொல்லணும்னு நீதிபதி சொல்லியிருக்கணுமான்னு நான் கேட்குறேன் சார். கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் சூமோட்டோவை இம்ப்ளீட் பண்ணுறீங்கல்ல, அதே போல் தாவேக்காவை சூமோட்டோவை இம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படி பண்ணி அவர்களின் பதிலை கேட்ட பிறகு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கலாம். அங்கே கேட்டால் அவங்க சொன்ன பதில் திருப்திகரமாக இல்லை, பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த முடிவுக்கு வரேன்னு சொல்லலாம். ஆனால் தாவேக்காவுக்கு பதில் சொல்ல அவகாசம் கொடுத்தால் இந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. ஏன் சார்? இது விடுமுறை கால அமர்வுன்னு சொன்னேன்ல, நேற்று ஒரு நாள் தான் சிட்டிங்க, திங்கக்கிழமை ரெகுலர் பெஞ்ச் வந்துடும். அப்போ இவர்கிட்ட போகாது. அவசரமாக நடந்த மாதிரி இருக்குது சார். அவர் முன்னாடி ஒரு ப்ரேயர் வருது, எதிர்த்தரப்பை விசாரிக்காமலே யாரை பற்றி தீர்ப்பு சொல்ல போகிறாரோ கருத்து சொல்ல போகிறாரோ அவங்கக்கிட்ட விசாரிக்காமலே நேற்றே தீர்ப்பை சொல்லி முடித்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாரு. மாலதி, உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்களும் அந்த வழக்கு விசாரணையை பார்த்தீங்க. முதல்வரை பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக்கும் அந்த சட்டத்திற்கு தடை கேட்டு இதே போல் ஒரு விடுமுறை கால அமர்வில் நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் லக்ஷ்மி நாராயணன் விசாரிக்கும் போது வில்சன் என்ன ஆர்கியூ பண்ணார்? என்ன அவசரம், இப்போதே ஏன் விசாரிக்க வேண்டும், இப்போதே ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும், ரெகுலர் கோர்ட்டுக்கு போடுங்க, அப்போ நாங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டார் அவர். ஞாபகம் இருக்கா? அப்போது அப்படி சொன்னவர்கள் இங்கே குறைந்தபட்சம் இதே மேட்ரு டிவிஷன் பெஞ்சை விசாரிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, இங்கே விசாரிக்கக்கூடாதுன்றது வாதத்தை எடுத்து வச்சிருக்கலாம்ல. இங்கே உங்களுக்கு வசதியாக இந்த தீர்ப்பு வருகிறது என்பதால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். ரோட் ஷோ நடத்துறதுக்கு விதிமுறைகள் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜை எடுத்து நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட காட்டி ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்குவாங்க. வாதம் பிரதிவாதம்னு 2 இருக்குல்ல சார், அது யார் சார் பண்ணது? இங்கே அந்த தினேஷ் என்பவரோட வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞர் திரு சங்கரன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜின்னா மற்றும் ரவீந்திரன், இவங்க தான். தாவேக்கா தரப்பே இதில் இல்லை. ஸோ உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு நிச்சயமாக மேல்முறையீடுக்கு செல்லத்தான் போகிறது. தாவேக்கா சார்பில் எங்களை கேட்காம இதை சொல்லியிருக்காங்கன்றதுக்காகவே கொண்டு போகலாம். எங்களை கேட்காம எங்களை பற்றி இவ்வளோ ரிமார்க் சொல்லியிருக்கு, இது ஒன்று போதும், ஒரு கிரவுண்டு போதும் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இது பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் இதை ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பாப்பா சார், இந்த சவால்கள்லாம் அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு. நன்றி சார். நன்றி சார்.